அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு அந்திமுற்றம் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஈரோடு வாசல் ஒவ்வொரு ஆல்டர்னேட் சனிக்கிழமையும் இந்த அந்திமுற்றம் நிகழ்வை மாலை 7 மணிக்கு நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதுபடி இன்னைக்கு ஒரு நிகழ்வை நடத்துறோம். நமது வாசல் பட்டயம் வாசிக்க பிரதீபா அவங்களை இப்ப அன்போடு அழைக்கிறேன். பிரதீபா வாங்க. ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்பு திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றி. மிக்க நன்றிங்க. இந்த நிகழ்வுக்கு போறதுக்கு முன்னால இந்த வாசலோட வரவேற்புரை வழங்குவதற்காக அவங்க பிரதீபா அவர்களை மீண்டும் அழைக்கிறேன். ஈரோடு வாசல் சார்பாக நடத்தப்படும் அந்திமுற்ற நிகழ்வில் கலந்து இன்று வந்திருப்பவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஈரோடு வாசலின் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்களையும் தலைவர், பொருளாளர், செயலர் உள்ளிட்ட ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்வின் சிறப்பு பேச்சாளராக பிரியதசி என்னும் தலைப்பில் பேச வந்திருக்கும் ஆரூரன் விஸ்வநாதன் அவர்களை ஈரோடு வாசலின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். புத்தகங்கள் நிறைய வாசித்து வரலாற்று தரவுகள் ஆய்வு செய்வதை விருப்பமாக வைத்திருக்கும் ஆரூரன் அவர்களின் அந்திமுற்ற நிகழ்வு நிச்சயம் சுவாரஸ்யமானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் இந்நிகழ்வினை சிறப்பாக்கிட இணைந்துள்ள வாசல் உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அல்லாத நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. நன்றிங்க பிரதீபா. அடுத்ததாக விருந்தினர் அறிமுகம் அப்படிங்கிறது ஒண்ணு பெருசா நமக்கு தேவையில்லை. ஏன்னா அரூரன் அண்ணா வாசலோட ஆரம்பகால நிறுவனர் மற்றும் இந்த வழிகாட்டுதல் குழுவை ரொம்ப நல்லா முன்னெடுத்து செல்றவர். மேலும் ராசி மெடிக்கல்ஸ் உரிமையாளர். அடுத்து பல முன்னெடுப்புகளை ஈரோடு வாசல் அமைப்பு வழியா செயல்படுத்திட்டு வர்றாரு. அடுத்து வாசலுக்கு அப்படின்னு சொன்னோம்னா அண்ணா ஒரு இலக்கிய பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம். சங்ககால இலக்கியம் முதல் சமகால எழுத்தாளர்கள் வரை அனைவரது படைப்புகளையும் அண்ணா நமக்கு எவ்வளவு தேவையோ ஒரு செறிவா நமக்கு ஒரு பாணியில வழங்குவார். ஸோ அண்ணாவோட அறிமுகம் அப்படிங்கிறது இன்னும் போக போக நிறைய நம்ம அவரோட பேச்சுல தெரிஞ்சுக்க போறோம். அடுத்தது இந்த தலைப்பு பியத்தசி அப்படின்ட்டு தேடி பார்த்தா கூட நெட்ல கிடைக்கல. ஸோ அது ஏதோ பிஎஸ்ஐன்னு ஒரு சினிமா பாட்டுக்கு தான் போச்சு. ஸோ ரொம்ப ஆவலோட காத்து கொண்டு இருக்கிறோம். அண்ணா, மேடை உங்களுடையது. உங்களுடைய பேச்சை தொடங்குங்கள். நன்றிங்க. நன்றிங்க சக்தி. நான் பேசுறது கேக்குறதா சரியா? நீண்ட நாட்கள வாசிப்பு எங்கிட்ட இருந்து விட்டு போயிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமா என்னால பெருசா எதையும் வாசிப்புல ஒரு அயற்சி இருந்தது. அது எழுத்து நடையா இல்லை ஒரே மாதிரி தொடர்ச்சியான ஒரே மாதிரி எழுத்துக்களை படிச்சதுனாலயா காரணம் தெரியல. அப்போ ஒரு நாள் இந்த லேப்டாப்பை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கிட்ட நிறைய பிடிஎஃப்ஸ் இருக்கும். ஒரு காலத்துல சேர்த்து வச்சது, அதாவது சிறுகதைகள், நாவல்கள், இது எல்லாமே ஒரு குறைஞ்சது ஒரு 500 புத்தகங்களாவது பிடிஎஃப் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அச்சில் இல்லாதது, எங்கெங்கயோ யாரோ நண்பர்கள் அனுப்பி கொடுத்தது. அப்படி இருந்தது எல்லாத்தையும் நிறைய அழிச்சுக்கிட்டே வந்தேன். அதை இடம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக. அப்படி வரும்போது சில ஒரு 4 வரி படிச்சு பார்ப்பேன். அந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ணி ஒரு 2 பக்கம் திருப்பி பார்ப்பேன். அது படிக்கிறதுக்கு தகுந்ததுன்னு எனக்கு தோணுச்சுன்னா, சந்தோஷமா இருந்ததுன்னா அதை வச்சுக்குவேன், இல்லைன்னா அதை டெலீட் பண்ணிட்டு எப்படி பண்ணிட்டு இருக்கும்போது 1925 கும்பகோணம் அரசு கல்லூரியினுடைய வரலாற்று ஆசிரியர் ஆர் ராமையர் அப்படிங்கிற ஒரு அசோகனுடைய சாசனங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அதோட பிடிஎஃப் எடுத்து படிச்சா ஒரு 2 பக்கம் கூட படிச்சிருக்க மாட்டேன். ஒரு முதல் பக்கம் அந்த முன்னுரையே என்னால தாண்ட முடியல. அந்த எழுத்து நடை 1925 எழுதப்பட்ட அந்த ஒரு எழுத்து நடை. அதுல பெரும்பாலும் அந்த கால நடை எப்படி இருந்திருக்குன்னு சொன்னா, இயல்பாகவே சமஸ்கிருத வார்த்தைகள் கலந்து ஒரு மேல்தட்டு மனிதர்கள் பேசும் ஒரு பேச்சு மாதிரி இருக்கும். அது சொல்ல வந்த செய்தி எத்தனை பேர் அந்த காலகட்டத்தில் 1925 படிச்சிருப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல.
ஆனா அது பிரைவேட் பப்ளிகேஷன் தான் அதை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த புத்தகத்தை. அப்படி இது என்னடா இப்படி ஒரு புத்தகமா, இது இந்த மொழிநடை படிக்க முடியலைங்கும் போது அந்த எழுத்து வந்து எனக்கு ஒரு சவாலா இருந்தது. இதை தாண்டி நான் இதுக்குள்ள இந்த புத்தகத்துல என்னமோ இருக்குது, நான் புரிஞ்சுக்க விரும்புறேன், இதுல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுக்கிட்டு அப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் 2 பக்கம் 4 பக்கமா போனேன். என்னால தாண்ட முடியல. ஒரு 10 15 பக்கம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டேன். ஆனா விடக்கூடாது, இதை படிப்போம். அப்புறம் அதுல அந்த அது பேச வந்த செய்திகள் வந்து ஆச்சரியத்தை கொடுத்தோன்னையும் இது எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ இல்லைன்னு நினைச்சிட்டு அதை வந்து தீவிரமா படிக்க ஆரம்பிச்சு அதை குறிப்பெடுக்க போனேன். அப்ப அதுல ஒரு 4 5வது பக்கங்கள் பேச படிக்கும் போதே சில சந்தேகங்கள் வருது. இன்னும் இணையதளத்துல போய் தேடலாம்னு சொல்லி பேசும்போது நீங்க சக்தி சொன்ன மாதிரி தான் நிறைய செய்திகள் அங்க ஒண்ணும் இல்லை, அங்க இருக்கு. அசோகர்னா யாரு, அவர் என்ன பண்ணாரு, ஏது, இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் இருக்கு. ஆனா நான் என்ன தேடி என்ன சந்தேகத்தோட அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த சந்தேகங்களை தீர்க்கிற அளவுக்கு அதுல இணையதளங்கள்ல இல்லை. அப்ப யாரெல்லாம் இதை பத்தி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கும்போது கிழக்கு வெளியீட்டுல மருதன் வந்து இதை பத்தி எழுதியிருக்காருன்னா அங்க போய் அவரை படிச்சு முடிச்சேன் ஒட்டுமொத்தமா. அப்புறம் அதுல சில சந்தேகங்கள் வரும்போது ஆனந்த விடன்ல கோவிந்தசாமின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார், அவர்கிட்ட போய் அவரோட எழுத்துக்களை வாங்கி படிக்க. அப்புறம் அதுல இன்னும் கொஞ்சம் தீவிரமான சந்தேகங்கள் புதுசா உருவாகுது. நீங்க ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அந்த புத்தகத்துல ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த ரெஃபரன்ஸை தேடிட்டு திரும்பி ஆரம்பிச்சிட்டேன். அது எனக்கு வழக்கமான பழக்கம் தான். ஸோ அந்த வகையில தருமின்னு சொல்லி நம்ம மதுரையில இருப்பார் பழைய பிளாகர், உங்களுக்கு அறிமுகமாயிருக்கலாம் நிறைய பேருக்கு. அவர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அவரோட புத்தகங்களை தேடி போய் படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் மார்க்ஸ் வந்து பௌத்தத்தை பத்தியும் அசோகரை பத்தியும் அவரோட பிளாக்ல எழுதியிருந்ததை பார்த்தேன். அதை அங்க போய் படிச்சு இப்படி தொடர்ச்சியா இடம் மாறி வந்த இடம் தான் பேட்ரிக் ஆலிவர். அதுவும் இந்த மாதிரி இதை தேடும் போது என்னாச்சுன்னு சொன்னா அது சார்ந்த விளம்பரங்கள் வர ஆரம்பிச்சது. அதுல அந்த பேட்ரிக் ஆலிவரோட அந்த அசோகருங்கிற அந்த புத்தகத்தை நம்ம சீனிவாச ராமானுஜம் அவர் வந்து மொழிபெயர்த்து இருக்கிறாரு. அந்த மொழிபெயர்ப்பு நூல் இது வந்து இதுக்கான விளம்பரம் வந்து இந்த விளம்பரத்தை எடுத்துக்கிட்டு அப்புறம் இதையும் வாங்க போய் இப்படி அது இப்படி வாங்கிட்டே இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த ஒரு 3 மாசமா கிட்டத்தட்ட வரலாற்று ரீதியா நான் அசோகனை புரிந்து கொண்டது என்பது பள்ளிக்கூட காலகட்டத்துல மரம் வச்சாரு, குளம் வெட்டினாரு, தண்ணி ஊற்றினாரு, இந்த மாதிரி ரொம்ப மேலோட்டமான ஒரு சில வரிகளை மட்டும்தான் பார்த்துருக்கேன், படிச்சிருக்கேன் இல்லையா. அதை தாண்டி தெரியல எனக்கு. அடுத்தது வந்து பௌத்த இலக்கியங்கள் வந்து நிறைய கதைகளை பேசுது. அசோகரை பத்தின சிறு சிறு கதைகள், அவர் சின்ன வயசுல இருந்து நடந்த விஷயங்கள் எல்லாம். இதுல அசோகவதனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வந்து மதுராவில் வாழ்ந்த புத்த பிக்குகள் கிமு அசோகன் வாழ்ந்தது கிமுல, ஆனா இவங்க எழுதுறது கிபி 2ஆம் நூற்றாண்டுல தொடங்கி ஒரு 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தொடர்ச்சியா பல கதைகள் எழுதுறாங்க. இந்த கதைகள் வந்து அசோகரை பத்தின எந்த செய்தியும் அதுல உண்மை இல்லை. அது முழுக்க அந்த பௌத்த இலக்கியங்கள் அந்த பௌத்த மதத்தையும் அது சார்ந்த விஷயங்களும் பெருமிதப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட பல நூறு கதைகள். இன்னும் சொல்ல போனா அசோகர் குறித்து சுமாரா ஒரு 1600 புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறதா ஒரு பட்டியல் வெளியிட்டாங்க 2006. அந்த பட்டியலையும் நான் பார்த்தேன். இவ்வளவு புத்தகங்கள் 2006 வரைக்குமே ஒரு 1600 புத்தகங்கள் எழுதியிருக்காங்களா அப்படிங்கிற ஆச்சரியம் வந்துச்சு. இதுக்கிடையில வந்து ஒரு டெல்லியில வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக ஊர் சுத்துறதுக்கு போயிருந்த போது அங்க இருந்த நம்முடைய குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வேடிக்கை பார்க்கறதுக்காக ஒரு பாஸ் வாங்கிட்டு உள்ள போய் சுத்தி பார்த்தோம். அப்போ வந்து அந்த மைய மண்டபம்ங்கிற அசோக மண்டபத்தினுடைய மையப்பகுதியில குடியரசுத் தலைவருக்கு நேர் பின்னாடி ஒரு காந்தார கலையில் செய்யப்பட்ட ஒரு புத்தருடைய சிலை வந்து அந்த இடத்துல இருக்கும். அந்த அறைக்கு பேர் அசோக மண்டபம்னு பேர் இருக்கு. அப்புறம் அங்க இருந்த சின்னங்கள், அப்புறம் 4 தலை கொண்ட சிங்க சின்னங்கள் இதெல்லாம் பின்னாடி வர ஆரம்பிக்குது. ரூபானோட்டில் இருக்கிற சக்கரம், இது எல்லாமே எங்க இருந்து வருதுன்னு சொன்னா இது எல்லாமே அசோகர் கிட்ட இருந்து வருது. நம்ம புத்தர் கிட்ட இருந்து வந்ததுன்னு சில பேர் தவறா பேசுவோம். ஆனா அது புத்தர் கிட்ட இருந்து வரல, அது எல்லாமே அசோகர் கிட்ட இருந்து வருது. அப்போ சுதந்திர இந்தியாவுக்கு அசோகர் ஏன் இவ்வளவு முக்கியமானார், ஏன் அசோகரை முன்னெடுத்து இவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு தேடல் எனக்குள்ள வந்துச்சு. அப்போ இதை தொடர்ந்து நான் படிக்க ஆரம்பிக்கும் போது ஆச்சரியம் என்னன்னா, என்னால இன்னொரு 10 வருஷம் வரைக்கும் தொடர்ச்சியா படிக்க முடியும் போல இருக்கு. அவ்வளவு நூல்கள், அவ்வளவு ஆய்வுகள் வந்து
இவரை பத்தி வந்துகிட்டே இருக்கு, இன்னைக்கும் வந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த உரை வந்து நான் எதையும் நியாயப்படுத்தல, யாரையும் வந்து பெருமிதப்படுத்தணும்னு நினைக்கல, யாரையும் கீழ்மைப்படுத்தணும்னு நினைக்கல. ஒரு 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 230 240 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அரசன் இங்க வந்து தர்மம் என்ற அறம் என்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இந்த வாழ்க்கையை நடத்தி இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்த ஆச்சரியத்தின் அடிப்படையில தான் இந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சேன். அப்போ அசோகருங்கிற அந்த புத்தகத்தை வந்து ஆலிவல் எழுதும்போது அவர் சொல்றாரு, இந்த புத்தகத்துக்கு நான் பிரியதர்சி என்று பேர் வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது யாருக்கும் புரியாம போயிடணும். எதுவும் சொல்றீங்களா? கரெக்டா? பேசுங்கண்ணா. ஓகே. அப்ப அவர் வந்து யாருக்கும் புரியாம போயிடுமேங்கிறதுனால நான் அசோகர் அப்படின்னு அந்த பேரை வைக்கிறேன் அப்படிங்கிறார். போர்ட்ரைட் ஆஃப் அ பிலாசபர் கிங் அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்தோட பேரு. இந்த பிலாசபர் கிங் வந்து அப்படின்னு நான் வந்து அதை வெறும் பிரியதர்சிங்கிறதுனா தெரியாம போயிடுங்கிறதுக்காக சொன்னேன்னு சொல்றாரு. அப்ப எனக்குள்ள அந்த வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி நேற்று இவர் பேசின மாதிரி, சதீஷ் சொன்ன மாதிரி பிரியசகி அப்படிங்கிற அந்த வார்த்தையும் அந்த பாட்டு தான் எனக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நான் சொன்னேன், ஓ பிரியசகி, ஓ பிரியசகின்னு. அதே மாதிரி சரி, இது கூட நல்லா தானே இருக்கு, பிரியதர்சி, ஓ பிரியதர்சின்னு அவருடைய நினைவா இதை தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த அசோகனுடைய பெரிய பெரிய என்ன இன்றைக்கு காலையில அந்த நம்முடைய வாசல்ல பதிவிட்டு இருந்த அந்த கட்டுரையில நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அசோகருங்கிற ஒரு மன்னர் இருந்தாருங்கிறதே நமக்கு 200 வருஷம் முன்னாடி வரைக்கும் தெரியாது. நாம என்ன நினைச்சிட்டு இருந்திருக்கிறோம்னா, பிரியதர்சி என்று சில தூண்களிலும் பாறைகளிலும் வெட்டப்பட்டிருக்கிறது. சில பாறைகள் தூண்களிலே தேவனாம் பிரிய, அதாவது தேவனுக்கு பிரியமானவன் என்று ஒரு அர்த்தத்திலே இருக்கிறது. இன்னொரு இடத்துல பிரியதர்சி மன்னர் இப்படி சொல்லுகிறார். அது அவங்க அந்த உரைகள் பூரா எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த கல்வெட்டுகளில் இருக்கின்ற செய்திகள் ஒன்று மக்களுக்கானதாக இருக்கிறது, பல செய்திகள் அந்த அரசு ஊழியர்களுக்கானது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணு, இப்படிலாம் செய்யணும்னு சொல்லிட்டு இப்படி மக்களோட தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு மன்னராக இவர் இருந்திருக்கிறார். இது வரைக்கும் வேற யாரையும் நம்ம இப்படி பார்த்ததில்ல வரலாறுல. எல்லா அரசர்களும் வந்து கட்டளைகள் போடுவாங்களே ஒழிய உரையாடலை வந்து முன்னெடுக்கிற மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை வரலாறு. அப்ப இவர் வந்து மக்கள் கிட்ட நேரடியா பேசுறாரு, அவர்கிட்ட உரையாடுறாரு. என்ன நீ இப்படி செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை வந்து இதெல்லாம் நீ செஞ்சினா நான் சந்தோஷப்படுவேன், இப்படியும் பேச ஆரம்பிக்கிறார். இது எல்லாம் தாண்டின ஒரு விஷயம் இருக்கு வரலாறுல. ஒரு பெரும் போரை எடுத்து இத்தனை உயிர்களை கொன்று விட்டேன், அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு கேட்கிற ஒரே அரசன் இவராக தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அரசன் தான் இந்த அசோகன். இதை பத்தி பேசுறதுங்கிறது ஒரு சந்தோஷமாவும் இருக்குது. இதை பத்தி இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு அதுல எந்த இடத்துலயும் சலிப்பு வரல. இந்த தேவனாம் பிரிய தேவனாம் பிரிய என்று தொடங்கி இது பேசப்படும். இவர் நான் என்ன சொல்றாருன்னா, தேவனுக்கு பிரியமானவன் என்ன சொல்கிறான் என்றால், தேவனாம் பிரிய ஹேவம் அஹ என்று தொடங்கி அந்த இதுல பிராமி எழுத்துக்கள்ல வருது. அசோகர பிராமி எழுத்துக்கள்ல அந்த அந்த தொடர்ச்சியா வருது. அடுத்தது வந்து சில இடங்கள்ல பிரியதசி என்ன சொல்கிறார் என்றால், பிரியதசி ஹேவம் ஆகா என்ன தொடங்கி ராஜா பிரியது. இதுல மாஸ்திங்கிற இடத்துல கிடைச்ச, கர்நாடகால கிடைச்ச கடைசியா கிடைச்ச கல்வெட்டுலதான் என்னன்னா, தேவனாம் பிரிய பிரியதசி அசோக அப்படிங்கிற வார்த்தை வரும்போதுதான் நமக்கு தெரியுது அசோகன் ஒரு ராஜா இருந்தார். அது வரைக்கும் நமக்கு அசோகன் ஒரு ராஜா இருந்ததே தெரியல. அப்போ வட இந்தியாவுல அந்த ஆரம்ப கால நூல்கள்ல சொல்லுவாங்க என்னன்னா, பெரும் பெரும் தூண்கள், ஒரு 40 அடி 50 அடி உயர தூண்கள், அதுல தொடர்ச்சியா எழுத்துக்கள் எழுதி வெட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் அந்தந்த பகுதிகளுக்கான மொழிகள்ல இருக்குது. 2 மொழிகள்ல இருக்குது. ஒரு கரோஸ்டி மொழியிலையும் இருக்குது, பிராமி மொழியிலையும் இருக்குது. 2 ஸ்டேட்மெண்ட், மேல ஒண்ணு கீழே ஒண்ணு, இப்படி இருக்கு. இப்படி தொடர்ச்சியா இருக்கிறத வாசிக்கும் போது, பார்க்கும்போது அந்த கால மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இது ஏதோ ராட்சசர்களுடைய வேலை அப்படின்னு ஒரு பரவலான கதைகள் அங்க வட இந்தியா பீகார் முழுக்க இருந்திருக்கு. அவங்க ஏதோ அவங்களுக்கு மந்திர மொழியில எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இத பேசியிருக்காங்க. அப்போ தேவனாம் பிரிய என்பது ஒரு பட்ட பெயராக இருக்குதுன்னு தான் இவ ஒலிவேல் சொல்றாரு. இந்த பட்டம் மாண்புமிகு அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல, மேன்மை மிகு, இப்படியான ஒரு பட்டம் தான். இதுக்கும் தேவனுக்கு பிரியமான நேரடி அர்த்தமும் எடுத்துருக்கு. இதை பேச வேண்டியதில்லை.
அப்படிங்கிறது தான் அந்த நூல்கள் சொல்ற ஆலிவர் சொல்ற விஷயம். ஏன்னு கேட்டா, சில பாறை கல்வெட்டுகள்ல தன்னுடைய முன்னோர்களுக்கும் இதை சொல்றார். தேவனுக்கு பிரியமான இந்த இவர அப்படின்னு குறிப்பிட சொல்றார் சில பேர்த்த. இவருடைய பேரன் வந்து இதே வார்த்தையை அவரோட கல்வெட்டுகள்ல பயன்படுத்தார். தேவனுக்கு பிரியமான தசரதன் ஆகிய நான் அப்படின்னு இவர் சொல்ல வர்றார். ஸோ அது ஒரு இதுக்கும் கடவுளர்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது அந்த இடத்துல அவர் உறுதிப்படுத்துறாரு. அடுத்தது வந்து பிரியதர்சி, இதுதான் அவருடைய இயற்பெயராக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் நம்பக்கூடிய விஷயம். நிறைய பேர் அதுக்கான ஆதாரங்களை கொடுக்குறாங்க. நீங்க அந்த புத்தகங்களை வாங்கி படிச்சீங்கன்னா தெரியும். பக்கத்து ஏன்னா அது முழுக்க முழுக்க அந்த புத்தகம் நான் வழக்கமா புத்தகம் படிக்கும்போது ஒரு பென்சில் வச்சு கோடு போடுவேன். இதுல என்னன்னா பக்கத்துக்கு பக்கத்தும் கோடு போட்டு வச்சிருக்கிறேன். இது எதையுமே நிறுத்த முடியல. அந்த அளவுக்கு அதுல தொடர்ச்சியான சுவாரஸ்யமான செய்திகள் இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா தான் இருந்தது. அப்ப இதுல வந்து இந்த பிரியதர்சிங்கிற வார்த்தை ரெண்டா, பிய அப்படிங்கிறத பிரிய என்ற வார்த்தையினுடைய மூல சொல்லா எடுத்துக்கிட்டு, தர்சி என்றால் பார்க்கிறவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு, ஸ்நேக பாவத்தை பார்க்கிறவர், அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, அன்பானவர், அன்புக்குரிய பார்வையை உடையவர், இப்படி அவருடைய பேர் அவர் சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் சொல்றாங்க. இது மூணாவது பேரான அசோக. இது வந்து அவருடைய தாயார் வைத்த பெயர். நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அசோகவதம் கதைகள்ல சொல்ற மாதிரி சோகம் அசோகம், சோகத்தில் இருந்தவரை அசோகராக மாறிட்டார். ஏன் இந்த கதைகள் சொல்லப்பட்டதுன்னா, அவர் எப்பெல்லாம் புத்தரை பின்பற்ற தொடங்கினாரோ அப்போதிருந்து அவருக்கு வந்து அந்த பௌத்த நம்பிக்கைகள்னால அவர் நல்லவரா மாறிட்டாருங்கிறதுக்காக அவருடைய நல்ல மனதெல்லாம் புத்தர் கொடுத்தது என்று ஒரு அர்த்தத்தை உருவாக்குவதற்காக இதெல்லாம் சொல்லப்பட்டதாகத்தான் பேசுறாங்க. அப்ப வரலாறுல வந்து புத்தர் அசோகர் அப்படிங்கிறவர் ஒரே ஒரு அசோகர் தான் அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா இங்க ஒரு அசோகர் அல்ல, 2 அசோகர்கள் இருக்காரு அப்படிங்கிறத அழிவில் ரொம்ப பர்டிகுலரா சொல்றாங்க. ஒரு அசோகர் பௌத்த இலக்கியங்கள், தீபவம்சம், மகாவம்சம் போன்றவை எல்லாம் சொல்லப்படுகிற, அதில் சொல்லப்படுகிற ஒரு கதைகளின் மூலமாக நாம் ஒரு அசோகரை பார்க்கிறோம். இவர் தான் இந்த அசோகர் அப்படின்னு சொல்லி. இன்னொரு அசோகர் கல்வெட்டுகள் மூலமா அவரே சொல்லிக்கிறாரே, நான் யார் தெரியுமா, இதுதான் நான் அப்படிங்கிற அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த அசோகர் இது 2வது அசோகர். ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் அவரை நிறைய விதமான அசோகர்களா பாக்குறாங்க. முதல்ல ராஜாவா பாக்குறாங்க, ஒரு அரசர் அப்படிங்கிற இடத்துல அவரை பாக்குறாங்க, ராஜா அசோகர் அப்படிங்கிற. இப்ப நம்முடைய உதாரணத்துக்கு நிறைய கல்வெட்டுகளை நம்ம பார்த்திருப்போம் பிற்காலங்கள்ல. இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து வரலாற்றுல முதல் கல்வெட்டு என்று சொல்லப்படுகிற அத்திகும்பா கல்வெட்டு, காரவேலன் கல்வெட்டுன்னு சொல்ற அந்த கல்வெட்டுல கூட அவர் என்ன சொல்ல வருவாரா, நான் சாதவாகனர்களை வெற்றி பெற்றேன், சேர சோழ பாண்டியர்களை ஜெயிச்சேன், இதை பண்ணேன், எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, இப்படி எல்லாம் பேசிட்டே வர இடத்துல அசோகருடைய கல்வெட்டுகள் மட்டும்தான் எந்த தொடர்ச்சியோ எந்த பெருமிதத்தையோ பேசாமல் எடுத்தோன்னே அப்படியே அந்த விஷயத்தை தொடர்ந்து தேவனாம் பிரியதர்சி அல்லது பிரியதர்சி ஆகிய நான் ஹேவமாக என்ன சொல்கிறேன் என்றால் சொல்ல வர விஷயத்துக்கு அப்படியே போயிடுறாரு. இது இவருடைய தாத்தா சந்திரகுப்த மௌரியர் செல்கஸ் நிக்கோடரை, அதாவது அந்த கதையெல்லாம் இன்னைக்கு காலையில இருந்த, அதுதான் அந்த காலையில அந்த ஆர்டிகல் போட்டேன். அலெக்சாண்டர் இறந்து போன பின்பு அவருடைய தளபதிகள் வந்து அந்தந்த பகுதிகளை காந்தாரத்துல ஒட்டி மேற்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இருந்த பகுதிகளை அவங்கவுங்களே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஆட்சி பண்ணிட்டு இருந்த போது செல்கஸ் நிக்கோடர் தான் அந்த பார்டர்ல இருக்கிறவரை. அவர் வந்து அவர் கூட இவர் சண்டைக்கு போறாரு. அப்புறம் சந்திரகுப்த மௌரியர் கூட ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது. அந்த ஒப்பந்தத்தின்படி அவருடைய மனைவி, அதாவது மகளை திருமணம் செய்து கொண்டார் எலினா என்று சொல்றாங்க. அது இல்லைன்னு பெரிய ஆய்வுகள் உறுதிப்படுத்தி இருக்குது. அவர் உறவுக்கார பெண்ண, ஏன்னா ஒரு சண்டை நடந்தா உடனே ஒரு உறவுல இருந்து ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த பிரச்சனை அதோட அவங்க மாமன் மச்சான் ஆயிடுவாங்கங்கிற மாதிரியான ஏதோ ஒரு உறவு முறையில அவங்க அப்படி பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அந்த கிரேக்க தொடர்பு வந்து இவருக்கும் இருக்குது. இவர் ஒரு கிரேக்க பெண்ணிற்கும் பிந்துசாரருக்கும் பிறந்த ஒரு மகனாக கூட இருந்திருக்கலாம். ஆனா இங்க ஏன்னா வரலாறுல எந்த இடத்துலயும் இவர் எங்க பிறந்தாரு, என்ன பண்ணாரு, இவங்க உண்மையான தாய் யாரு, இந்த மாதிரி எல்லா செய்திகளுமே நமக்கு வந்து பௌத்த சமய நூல்கள்ல இருந்து தான் கிடைக்கிறதுடைய கல்வெட்டுகள்ல இருந்து கிடைக்கல. அவரும் எந்த இடத்துலயும் இதை சொல்ல. இன்னும் சொல்ல போனா தன்னுடைய தந்தை யார், தன்னுடைய பாட்டனார் யாருங்கிற பேர்களை கூட அவர் வந்து வெளியில எந்த இடத்துலயும் பேசல. என்ன சொல்ல வந்தாரோ அந்த விஷயத்த அப்படியே பேசுறாரு. அப்போ இந்த வகையில வந்து ஒரு ராஜாங்கிறவன் பெருமிதத்துக்குரியவனா மட்டுமே இல்லாமல்
எந்த வார்த்தைகளையும் சொல்லாம நேரா அந்த விஷயத்துக்கு வந்து பேசக்கூடிய ஒரு ஆளா இருந்திருக்கிறாரு. அடுத்தது வந்து ஒரு ஆட்சியாளரா எடுக்கும்போது இந்த அரசாங்கம் எங்க இருந்ததுன்னா காந்தகாரில தொடங்கி இந்த பக்கம் பங்களாதேஷ் வரைக்கும், மேல நேபாள்ல இருந்து கீழே மைசூர் வரைக்கும் இவரோட ஆட்சி இருக்குது. இந்த ஒட்டுமொத்த ஆட்சிகள்ல கிட்டத்தட்ட 2ல இருந்து 3 கோடி மக்கள் தொகை அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கலாம் என்று ஒரு கணக்கு சொல்றாங்க. இங்க வந்து இந்த ஒட்டுமொத்த மக்களும் ஆட்சியாளர்களா இவரை எப்படி பார்க்கறாருன்னு சொன்னா, ஒவ்வொரு அந்த ஏன்னா நான் பூராத்தையும் டீடைல் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இந்த புத்தகத்துல இருக்கிற அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சு போயிடுங்கிறதுனால குறிப்பா சில விஷயங்கள் முதல்ல அரசு அதிகாரிகளுக்கு ஒரு இதை கொடுக்குறாரு. இதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பொதுமக்களுக்கு சொல்றாரு நீங்க இதெல்லாம் செய்யணும். இதுல அவர் தர்மம் என்ற விஷயத்தை, அறம் என்ற விஷயத்தை வந்து முன்னிலைப்படுத்துறாரு. இதை நீங்க பின்பற்றணும்னு சொல்றாரு. அதே நேரத்துல தனக்கும் சில விதிமுறைகளை விதிச்சுக்கிறார். அதையும் அவர் சொல்றாரு, நான் இந்தந்த விதிமுறைகளை விதிச்சிருப்பேன். என்னுடைய அரண்மனையில கூட உயிர்பலிகள் கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். மிக ஆயிரக்கணக்கான உயிர்களை கொண்டு நாங்க உணவுக்காக பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்ப அதெல்லாம் நான் கட்டுப்படுத்திட்டேன். ஒரு நாளைக்கு 2 மயில்களும் 1 மானும் தான் நாங்க பயன்படுத்துறோம். இனி எதிர்காலத்துல அதையும் நாங்க நிறுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாறைகள் அடிக்க சொல்றாரு அவரு. இந்த விஷயங்கள் எல்லாமே பாறை தூண்கள்லயும், பெரும்பாறைகள்லயும், தூண்பாறைகள்லயும் இருக்குது. தூண் கல்வெட்டுகள்லயும் இருக்கிற விஷயம். இப்படி சொல்ல வந்தவர் முதல்ல வந்து பொதுமக்களுக்காக சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். குழந்தைகள்கிட்ட பேசும்போது பேசுறாரு, பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்களை மரியாதையாக நடத்துங்கள். அவர்களோடு நெருக்கமாக இருங்கள். 3வது விஷயம் சொல்றார், வேலையாட்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னிலைப்படுத்துறாரு. துறவிகள், பார்ப்பனர்கள், ஆசிரியர்கள், சமணர்கள் இவங்களுக்கெல்லாம் உணவு கொடுங்க. ஏன்னா அவங்க உணவு இல்லாம யாருமே பார்ப்பதற்கு ஆள் இல்லாத மனிதர்களாக தானே வாழ்றாங்க. அதனால அவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்களை கொடுங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி ராஜூகர்கள், யுக்தர்கள், பிரதேசிகர்கள் என்று 3 விதமான அலுவலர்களை வச்சிருக்காரு. அந்த அலுவலர்களுக்கும் தனித்தனியா ஒரு இது அனுப்புறாரு, நோட்டிபிகேஷன் அனுப்புறாரு. அந்த நோட்டை வந்து அவங்க பாறையில வெட்ட சொல்றாரு. ஏன்னா இவன் செயலினா என்ன பண்றதுங்கிற ஒரு சந்தேகமா இருந்திருக்கலாம். அவங்களுக்கு சொல்றாரு, மரங்கள் நடுங்க, விலங்குகள் மனிதர்களுக்கு பாதுகாப்புக கொடுங்க, விலங்குகளுக்கு வந்து வைத்தியம் தேவைப்படுற இடத்துல எல்லாம் அதுக்கான செடி கொடிகளை வளர்த்துங்க. அப்புறம் ஒவ்வொரு 25 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு சத்திரம் கட்டுங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா செய்திகளையும் அவங்களுக்கு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா அதை நான் பின்னாடி சொல்றேன். அது ரொம்ப அழகான விஷயம் கூட அது. இந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த ராஜூகர்கள், அப்புறம் இவங்க வந்து இந்த பிரதேசிகர்கள், இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரைட்ஸ். இவங்க என்ன செய்யலாம், இது என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை அவர் எழுதி வச்சிருக்கிறார். திரும்பவும் இதை தாண்டி அவர்களுக்கான பலம் என்னன்னு கேட்டா அவங்களை வந்து தண்டனை கொடுக்க முடியும், வெகுமதிகள் கொடுக்க முடியும். அவங்கனால மன்னிக்க கூட சொல்றாரு அவர். நிறைய இடங்கள்ல மன்னித்து இவங்கள் சின்ன சின்ன தவறுகள் செய்தவர்களையும், வயது முதிரானவர்கள் தவறுகள் செய்தாலும் அவங்களை மன்னித்து விடுதலை செய்யணும்னு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அரசர்களுடைய பதவியேற்பு நாள்ல வந்து அதை நினைவு வச்சு ஒவ்வொரு ஆண்டும் அதை கொண்டாடுற பழக்கம் ஒண்ணு இருந்தது. அந்த பழக்கத்தின் அடிப்படையில தன்னுடைய 10வது பதவியேற்பு நாள், 15வது, இப்படி ஒவ்வொரு நாள்லயும் பெரும்பாலான நாட்கள் அவர் என்ன செய்யறாருன்னா கைதிகளுக்கு விடுதலை கொடுக்குறாரு. பெரும் தவறு செய்தவங்க எல்லாம் மன்னிங்க. அதுல எல்லாத்தையும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லல, மன்னிக்கக்கூடிய அளவுக்கு தவறு செய்தவர்களை மன்னித்து விடுதலை செய்யுங்கள்னு சொல்லி தன்னுடைய அதிகாரிகளுக்கு கட்டளை எடுக்கிறாரு. அதே நேரத்துல நான் சாப்பிட்டு கொண்டிருந்தாலோ, என்னுடைய அந்தப்புறத்தில் இருந்தாலோ, இல்ல வேற பூங்காக்கள் இருந்து எந்த இடத்தில் நான் இருந்தாலும் மக்கள் பற்றிய பிரச்சனைகள் என்று வந்தால் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும்ங்கிறதையும் கல்வெட்டில் எழுதி வச்சு, இப்படிலாம் ஒரு ராஜா எழுதி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நான் நம்பவும் இல்லை. உண்மையே சொல்ல போனா இது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்த விஷயம் தான். இப்படியெல்லாம் ஒரு மனுஷன் வாழ்ந்து இருக்கிறாங்க. இதுல இதெல்லாம் தாண்டி அவர் பேசின விஷயம் வந்து என்ன வருதுன்னு கேட்டா, எல்லா மதத்தினரையும் மதியுங்கள். எல்லா மதம், உன்னுடைய மதம் பெருசு நீ சொன்னா அவனுடைய மதம் அவனுக்கு பெருசு. அப்ப அந்தந்த மதங்களை மதிக்க வேண்டியது நம்முடைய அவசியம். அவர்களுடைய மத நம்பிக்கை காப்பாற்றுவதும் அவசியம் என்பது போன்று ரொம்ப அழகான விஷயங்களை அசோகர் பேசியிருக்காரு. இது எல்லாமே எனக்கு வந்து அவ்வளவு ஆச்சரியத்தையும் ஒரு பெரும் சூராசியத்தை கொடுத்தது. கைதிகளை கனிவோடு நடத்த சொல்லி தன்னுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவு எடுக்கிறார். அந்த உத்தரவுகளை கூட பாறையில வெட்டி வைக்க சொல்றார். இதை தாண்டி ஒரு அழகையான விஷயம், பொறாமை, முன்கோபம், முனைப்பற்ற தன்மை, சோம்பல், அக்கறையின்மை,
இதெல்லாம் தான் ஒரு மனுஷனை தவறான பாதைக்கு எடுத்துட்டு போகுது. அவன் இதெல்லாம் இருக்கிறவன் வந்து தவறு செய்வான். அதனால அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் உங்க பக்கத்திலே வர விட்டுறாதீங்க, இதுல இருந்து நீங்க விலகி நில்லுங்கள்ங்கிற மாதிரி தன்னுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுறாங்க. இதை தாண்டி அடுத்ததா எழுத்தாளர் அசோகர்னு ஒரு கேரக்டர் எடுத்து அவர் டிஃபைன் பண்றாரு ஆலிவெல். ஒரு எழுத்தாளர் அப்படின்னா இவர் நம்ம எழுத்தாளர் சொல்றோம், இவருடைய எழுத்துக்களுக்கு ஒரு இலக்கிய தரம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அசோகருடைய கல்வெட்டு ஆணைகளுக்கு ஒரு இலக்கிய தரம் இருக்குங்கிறத ஆலிவெல் சொல்றாரு. என்னன்னு சுமார் 80,000 கல்வெட்டுகள் மொத்தம் அடிச்சதாக அன்னைக்கு பேசப்பட்டிருக்கு. அதுல நமக்கு கிடைச்சது மிக குறைவு தான், 34, 36, 33 கிட்டத்தட்ட தான் நமக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் உடஞ்சி போச்சு, இதுல சிதிலம் அடைஞ்சிருச்சு. அப்போ 80,000 கல்வெட்டுக்களை நீங்க பாகிஸ்தான், பங்களாதேஷ், பெங்கால்ல தொடங்கி காந்தகார் வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த பூமியில நீங்க நட்டு வைக்கணும்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய ஆட்கள் தேவைப்பட்டிருக்கும், அந்த செய்திகள் எவ்வளவு தேவை. இதுல இந்த எழுத்துக்களை நேரடியா அவர் பேசுறாரு. தேவனாம் பிரியதர்சி அல்லது பிரியதர்சி அசோகா என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் இப்படி எல்லாம் நடந்து கொண்டால் அவருக்கு மகிழ்ச்சியாக இருப்பார், நீங்கள் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும். சரி, இதை எப்படி எழுதியிருப்பார்? இதை வந்து அவரே எழுதியிருப்பாரா, அவர் வந்து ஒரு ஆள்கிட்ட எழுதி கொடுத்து அமைச்சிருப்பாரா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதுல பேசப்படும். இதுல என்னன்னா, ஒரு கவரிங் லெட்டர் நம்ம வழக்கமா வைப்போம் இல்லையா ஒரு ஆர்டர்ல, அப்படி இதுக்கு ஒரு கவரிங் லெட்டரோட வந்திருக்குது. அதை அடிச்சவன் என்ன பண்ணிட்டான்னா, ஒரு பாறையில கவரிங் லெட்டரோட சேர்த்து அடிச்சுட்டான். இந்த மாதிரி அந்த பகுதி ராஜவர்களுக்கு வணக்கம், நீங்களாம் நல்லா இருங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள், அப்புறம் இந்த செய்தியை உங்கள் ஊர்ல வந்து இருக்கிற இந்த இதுல வந்து வெட்டி வைங்க. இதை வந்து வெட்டி வச்சா மட்டும் பத்தாது, படிக்க முடியாதவர்கள் இருப்பாங்க, அதனால ஊர் நடுவுல அதை வச்சுட்டு இன்னொரு அதிகாரிகள் அந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு வந்து, அதாவது ஒரு மழைக்கால பௌர்ணமி நாள்ல அந்த பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சு இதை படிச்சு காட்டுங்க, அப்போ அவங்களுக்கு அது புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதையும் அந்த கவரிங் லெட்டரையும் சேர்த்து அடிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இது எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு இவங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு ஓலைகள்லயோ இல்ல மரப்பட்டைகள்லயோ இந்த விஷயங்களை எழுதி கொடுத்து வச்சிருப்பாங்க. அதை வந்து வாங்கிட்டு வந்தவர் அதை அந்தந்த பகுதிகளில் இருந்த ஆட்களை வச்சு அந்தந்த மொழியில எழுதியிருக்காங்க. சில இடங்கள்ல வந்து இந்த கரோஸ்டிங்கிற மொழி நடையிலையும் எழுதப்பட்டிருக்குது, 2 மொழிகள்லையும் எழுதப்பட்டிருக்குது. அதாவது அசோகர் பிராமிலையும் எழுதப்பட்டிருக்குது, கரோஸ்டி மொழியிலையும் எழுதப்பட்டிருக்குது. அப்புறம் சில இடங்கள்ல உள்ளூர் வழக்கு, அதாவது அதை அப்படியே டைப் அடிச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணல, அதை உள்வாங்கி இதை வந்து அந்தந்த உள்ளூர் வார்த்தைகளை போட்டு கூட எழுதியிருக்காங்க. சில இடத்துல அந்த வட்டார வழக்குகள் இருக்குது. இதுல சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் அல்டிமேட்டா அது சொல்ல வர்ற மொத்த விஷயமும் இது ஒண்ணுதான். இவர் என்ன அசோகர் சொல்ல வந்தாரோ அதை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இதுல வந்து கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டு போயிட்டார். இந்திய துணைக்கண்டத்துல இப்படி கல்வெட்டு வெட்டணும் இவர் ஒருத்தரா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஆலிவெல் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 4614 வார்த்தைகள் தான் அசோகரோடது மொத்தமே. அதுக்குள்ளதான் இவர் எல்லா விஷயங்களையும் திரும்ப திரும்ப வருது, நிறைய பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம், அந்த படங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதை படிக்கிறது தான் இன்னைக்கு பெரிய சிரமம். நம்ம ஒரு முத்தரசு சொல்லுவார், இந்த கூகுள் டாக்ஸ்ல வந்து பேசும்போது அதை பதிவு செய்துட்டு அதுல வந்து கமா புக் ஸ்டாப் இல்லாம வர மாதிரி, இவங்க எழுத்துல எந்த இடத்துலயும் கமா புக் ஸ்டாப் கிடையாது, மெய்யெழுத்து கிடையாது. நீங்க அந்த தூண்கள்ல படங்கள் வந்து இணையதளத்துல கிடைக்கிறதுல அதை படிச்சு பாருங்களேன், ஒரு ஸ்பேஸ் கிடையாது. ஏபிசிடி அப்படி ஜெட் வரைக்கும் எழுதுற மாதிரி தான் அந்த எழுத்துக்களை போய் தொடர்ச்சியா போகுது. இதை படிச்சு இதோட பொருள்களை புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நமக்கு புரியுற அளவுக்கு எழுதின இவங்க மேல எனக்கு பெரும் ஆச்சரியம் வந்துச்சு. அந்த வகையில வந்து இந்த ஆலிவெலுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய அவசியத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த எழுத்துக்கள்ல வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு உதாரணங்களோட பேசுறார். ஒரு செவிலி தாய் வந்து செவிலி பெண்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளை வந்து செவிலி பெண்கள்கிட்ட நம்பி ஒப்படைச்சிட்டு போகிற மாதிரி மக்களை வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன், நீங்க அந்த செவிலி மாதிரி நீங்க அவங்கள பார்த்துக்கணுங்கிற மாதிரியான உதாரணங்களோடு தன்னுடைய அதிகாரிகளுக்கு எழுதுறாரு கடிதங்கள். இந்த மாதிரி அவர் ஒரு இலக்கியத்தரம் வாய்ந்த எழுத்துன்னு தான் அதை பேச முடியும். ஏன்னா நான் இன்னும் முழுசா அதை படிச்சு முடியல, இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இதுல இன்னும் ஒரு வேறுபாடுன்னு சொன்னா, 1925 எழுதப்பட்ட நூல்களுடைய மொழிபெயர்ப்புங்கிறது வந்து அந்த காலகட்டத்து மொழிபெயர்ப்பு இருக்கு. இப்ப இவர் பேசுறது வந்து இந்த நவீன கால எழுத்து இலக்கியமா இருக்கு. ஏன்னா சீனிவாச ராமானுஜம் வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது இன்றைய எழுத்து நடையில இதை பேசுறாரு. ஆனா அந்த ராமையரோட எழுத்து வந்து ரொம்ப ராவா இருந்தாலும்
அதுல ஏதோ இதோ தாண்டின ஒரு, ஏன்னா இது கொஞ்சம் அந்த பாலிஷ்டா பேசுற மாதிரி இருக்குது எனக்கு தனிப்பட்ட முறையில. அது வந்து இன்னும் கொஞ்சம் ராவா அந்த அப்படியே இருக்கிறத அப்படியே பதிவு செஞ்ச மாதிரி எனக்கு தோணுது. இன்னொன்னு அது அந்த சமஸ்கிருத வார்த்தைகள் சேர்ந்து இருக்கிறதுனால என்னால சுலபமா அந்த என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த அர்த்தத்தை எடுத்துக்க முடியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படி ஒரு ஆட்சியாளராக, எழுத்தாளராக இப்படி பேசும்போது அடுத்தது பௌத்த சங்கத்துக்கு வழிகாட்டியாகிற, பௌத்த சங்கம் வந்து புத்தருக்கு முன்னாடி பலவாறா உடையுது. அதுல நிறைய சிக்கல்கள் வர ஆரம்பிக்குது. அந்த புத்த பிட்சுக்கள் வந்து தவறுகள் செய்யறாங்க. அப்ப அவங்களை எல்லாம் கூட்டி வச்சு மிரட்டி ஒரு கூட்டம் நடத்தி சங்கம்ங்கிற அந்த விஷயத்தையே அவர் தான் 4வது சங்கத்தை கூட்டி அதுல அவங்களுக்கு சட்டத்திட்டங்களை வரையறுச்சு இதெல்லாம் நீ செய்யணும் செய்யக்கூடாது இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காரு. இத்தனை விஷயங்களை செஞ்ச இவரை தர்மத்தின் தலைவன் என்று நேரு சொல்றார். ஏன்னு கேட்டால் இந்த தம்மம் அல்லது தர்மம் அறம் என்ற இந்த விஷயத்தை, அதாவது அவர் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க, சொந்தக்காரங்களும் உறவினர்களோடையும் பழகிய நண்பர்களோடையும் எதிரில் இருப்பவங்களோடையும் நட்புவோ இருங்க, வேலையாற்றோட நட்பா இருங்க, விலங்குகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு துன்புறுத்தாதீங்க விலங்குகளை, ஏழைகளுக்கும் இந்த புத்த துறவிகளுக்கும் பரிசாகருக்கும் உதவி செய்யுங்க. இந்த விஷயங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி ஒரு தேசியத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறார். ஒட்டுமொத்த ஐரோப்பா வரைக்குமே இவருடைய எழுத்துக்கள் போகுது. இவர் அங்கெல்லாம் கொண்டு போய் சொல்லிட்டு வர்றாரு. இங்கிருந்து ஆட்கள் மூலமா ஐரோப்பா வரைக்கும் இதை கொண்டுட்டு போறாரு. எந்தெந்த அரசர்கள் ஐரோப்பால இருந்தாங்க அந்த காலகட்டத்துல, அவங்களோட அரண்மனைக்கு யாரெல்லாம் போனா, இந்த மாதிரி செய்திகள் கூட இந்த கல்வெட்டுகள் சில. அப்போ இந்த ஒரு அறம் சார்ந்த ஒரு உலகத்தை, ஒரு பூமியை இங்க படைக்கணுங்கிறதுல வந்து அசோகருக்கு ஒரு பெரும் ஆர்வம் இருந்திருக்குதுங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதற்காக அவர் வந்து தன்னுடைய தன்னுடைய நாடு முழுக்க கல்வெட்டுகள் போட்டு பதிச்சு வச்சாலும் அண்டை நாடுகள்லையும் கூட அதை அனுப்புறாரு. இதுல நம்முடைய சேர சோழ பாண்டியர்களையும் குறிப்பிடுறாரு. அவங்கள வந்து நான் அவங்களுடைய பகுதிகளுக்கு ஆட்களை அனுப்பி நான் புத்தத்தை பரப்புகிறேன் அப்படின்னு. ஜம்பு தீவு, நாவலன் தீவுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இலங்கைக்கு அனுப்புறாரு. இந்த மாதிரி இது எல்லா இடங்களுக்கும் ஐரோப்பா வரைக்கும் அவர் ஆட்களை அனுப்புகிறார். இந்த ஒட்டுமொத்த பேருக்கு அவர் சொல்ல வர ஒரே விஷயம் என்னன்னா அறம் தான். நீங்க வந்து வேற எதையும் பேசல. அவர் வாழ்க்கையில நடத்தின ஒரே ஒரு போர் கலிங்க போர். அந்த போர்ல நடந்த படுகொலைகளும் அவர் அந்த மக்கள் பட்ட துயரங்கள் வந்து அவரை வந்து இப்படி ஒரு மனிதராக மாற்றி இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் போரற்ற ஒரு உலகமாக மாற்றணுங்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாரு. அதை நட்பு நாடுகள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் பௌத்தம் இவ்வளவு பரவி இருக்குது கிழக்கு நாடுகள். மேற்கத்திய நாடுகள்ல பரவ முடியல. அதனால ஏன்னா வேற்று மதங்கள் அங்க புதுசா இஸ்லாம், கிறிஸ்தவம் எல்லாமே வர ஆரம்பிச்சு குறைஞ்சிருக்கலாம். ரெண்டாவது அசோகருக்கு பின்னாடி இதை தாங்கிறதுக்கு ஆட்கள் இல்லாம போயிட்டாங்க. ஆனா கீழக்கிழக்கு நாடுகள் முழுக்க முழுக்க அசோகனுடைய பணிகளின் மூலம் தான் பௌத்தம் இன்னைக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா இந்த மனுஷனை எல்லாரும் மறந்து 2300 வருடங்களுக்கு முன்னால மத சார்பின்மை பற்றிய பேசிய ஒரு மனிதன், அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழச் சொன்ன ஒரு மனிதன், போர் சூழலை ஒட்டுமொத்தமாக எதிர்த்தவன், இதை ஒட்டுமொத்தமான ஒரு போரற்ற, வன்முறையற்ற, அறம் சார்ந்த ஒரு தேசியத்தை கட்டமைக்க முயற்சி செய்த மனிதராக அசோகரை பார்க்கிறேன். அவர் மீதான மிகப்பெரும் பிரியம் எனக்கு ஏற்பட்டு விட்டது. இதை தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் சொல்லுகிறேன். வேற ஏதாவது இதுல எனக்கு சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க. வேற இவ்வளவுதான் நான் இப்போதைக்கு சொல்றதுக்கு இருக்கு. நான் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கேன், படிப்பேன் இன்னும். தேங்க்யூ. இல்லைங்களா, அடுத்ததாக நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போலாம். ஸோ யாராவது ஏதாவது சந்தேகம் இருந்தா அசோகர் பற்றியோ அல்லது அந்த வரலாற்று தகவல்கள் பற்றியோ நீங்க கேளுங்க. கை உயர்த்தி அன்மியூட் பண்ணி நீங்க பேசுங்க. அண்ணா வணக்கங்கண்ணா, மைத்லிங்கண்ணா. வணக்கம், சொல்லுங்க. அண்ணா இந்த மாதிரி எல்லாம் மன்னர், அதாவது குடிமக்களைய பேஸ் பண்ணி யோசிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நீங்க பேச பேச இந்த காலத்து அரசியல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அட்லீஸ்ட் ஏதாவது வீடியோவா போட்டு இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்கிறத தெரியப்படுத்தணுமோ அப்படின்னு மனசுல தோணுச்சுங்கண்ணா. ஆக்சுவலி இல்ல, உண்மையை சொல்ல போனா தெரியுதுன்னு தான் சொல்றேன். அசோகருடைய கல்வெட்டுகள் ஒரு இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அசோகர் அரசன் பேதசி ஒரு தந்தைக்கு ஒப்பானவன்,
தன் மகன்களை தன்னை அவன் எப்படி நேசிக்கிறானோ அப்படி தன் மக்களை நேசிக்கிறான் என்று இந்த மக்களிடம் போய் சொல்லுங்கன்னு சொல்லி தன்னுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுறார். நான் தான் உங்க ஒட்டுமொத்த மக்களுக்கும் தகப்பன் என்று ஒரு வரியை அதை சொல்றார். இன்னைக்கு நாமும் சொல்லிட்டு தானே இருக்கோம் அப்பா அப்படின்னு சொல்லி. அதாவது அசோகருக்கு அண்ணாவுடைய பிறந்த நாளைக்கு வந்து கைதிகளை விடுதலை செய்யறது அசோகர்கிட்ட இருந்து வந்தது. அசோகர் தான் சொல்றாங்க. அவங்க படித்தவர்கள் இருக்கும்போது அவங்க அதை முன்னெடுக்கிறாங்க. தாய்மானவர்களை உருவாக்குறாங்க. அப்பப்போ தாய்மானவர்களா நிரந்தரமா இருப்பாங்களாங்கிறது தெரியாது, அது வேற விஷயம். நம்ம அந்த அரசியலுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் இப்படி இந்த கதைகள் இருக்குங்கிற நம்ம அறியாமையே. அப்போ நான் அடிக்கடி நினைச்சு இதை படிக்க ஆரம்பிச்சப்போ அடிக்கடி நினைக்கிறேன், ஒரு பெரியவர்கள் வந்தா நம்ம எந்திரிச்சு நிக்கிறதும், யாரும் இருந்தா வீட்டுக்கு வந்தா எந்திரிச்சு நின்று அவங்கள வரவேற்கிறது, இது பூராமே வந்து எந்த புத்தகத்திலையும் நமக்கு தெரிஞ்சு சொல்லப்படலை. நீங்க வந்து ஆச்சார கோவை மாதிரியான புத்தகங்கள்ல மதம் சார்ந்த செய்திகள் இருக்கு. நீ அதை செய்யக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை தண்ணி எண்ணெய் தேய்ச்சி கூடாது, பூதங்கிழமை வந்து கறி சாப்பிட, இப்படி ஏதோ ஒரு விஷயங்கள் சம்மந்தம் இல்லாமல் பேசப்பட்டாலும் அடிப்படை நாகரீகமாக ஒரு மனிதர்கள்ட்ட பேசுறது, அவங்க வந்தா எழுந்து நிற்கிறது, பெரியவங்க முன்னாடி உட்காராது, எதிர்த்து பேசாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு அங்கிருந்தே அசோகர் காலத்துல இருந்தே வந்திருக்குமோன்னு தோணுது எனக்கு. அடிப்படையில் அப்படித்தான் தோணும். நம்முடைய பல விஷயங்களை அவர் சொல்லிட்டு தான் இருக்கிறார். நம்ம இன்னைக்கு எத்தனை சிரமங்கள் நீங்க சொல்றீங்களோ அத்தனைக்குமான தீர்வுகளை அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம் நாமளும். திரும்பவும் இதை எடுத்துட்டு போக வேண்டியிருக்குது. நண்பர்கள்ட்ட நெருக்கமா இருங்க, நண்பர்கள் உறவுகளோட பேசுங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுங்க, வேலைக்காரர்களை கண்ணியமா நடத்துங்க. அடிமைகள் இருந்திருக்கிறாங்க அன்னைக்கு, அவரும் அதையும் சொல்றாரு. அடிமை அன்னைக்கு என்ன சிக்கல்கள்னா, இந்த பிராமி எழுத்துக்கள்ல ஒரு சொல், அந்த அரை சொல் மாறினா கூட அந்த ஒட்டுமொத்த பொருளும் மாறி போயிடுது நிறைய இடங்கள்ல. அதனாலதான் இன்னைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அசோகரை பத்தி கல்வெட்டுகளை ஒருத்தர் படிச்சாரு, அதை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாரு, அதோட முடிவில்லை. இன்னைக்கு வரைக்கும் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மொழியில இருந்து மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஒரு சொல்லுடைய ஒரு ஒளி உச்சரிப்புல இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் பொருளையே தலைகளா மாத்துது. அந்த அழகியல் பூராம இவங்க எழுதுறாங்க இந்த புத்தகங்கள்ல. அதனாலதான் நீ இதை வாசிச்சு போறேங்கிறதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்றேன். நான் எல்லாத்தையும் நான் சொன்னா எனக்கு நரம்பு இதுக்கு ஒரு 10 நாள் ஆயிடும் பேச முடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி. ஓகேங்கண்ணா. இல்ல, இத கொண்டு வந்ததுக்கே உங்களுக்கு நன்றி சொல்லணும்னா. இனி மத்தவங்க ஏதாவது பேசுதுன்னா பேசிட்டோங்கண்ணா. வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்கண்ணா. அவரு கேட்கல. அண்ணா உங்களுக்கு கேக்குதுங்களா? கேக்குது. கதிர் அவங்க பேசுனாங்க. யார் பேசுறா? கதிர் பேசுறாருங்க. அவரு பேசுறது கேக்குதுங்களா? சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. இந்த கல்வெட்டுகளுடைய அடிப்படையில மட்டுமே வச்சு எழுதப்பட்டதுனால மிகைப்படுத்தப்பட்ட ஒரு புனைவன் துணி தெரியுது அதுல? இல்லவே இல்லை. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அதை எடுத்துக்கிறாங்க, அணுகுறாங்க. அதாவது பௌத்தம் சார்ந்த பௌத்த எவ்வளவு கல்வெட்டுகள் இருந்திருக்கும்? இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது 33 தான். படிக்க முடிஞ்ச அளவுக்கு தெளிவா இருக்கிறது 33. அதாவது அசோகருடைய வரலாறுங்கிறது இந்த 33 கல்வெட்டுகள் வழியா மட்டும்தான் கடத்தப்பட்டிருக்கு. அசோகர் அவர் வரலாறு சொல்லவே இல்லை எந்த இடத்துலயுமே. இல்ல அவருடைய வாழ்வியல் அல்லது அவருடைய காலம்ங்கிறது அந்த 33 கல்வெட்டுகள் மூலமா மட்டும்தான் கடத்தப்பட்டிருக்கு. ஆமா. பட் 33 கல்வெட்டுகள்லயே இவ்வளவு விஷயங்களை நம்ம தீர்மானிக்க முடியுமா? இல்ல, அது தொடர்ச்சியா நீங்க என்னன்னா, இப்போ ஒரு 33 கல்வெட்டுகள்னு சொன்னா அதுல ஒரே செய்திகள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பதிவாயிருக்குது. அதாவது ஒரு 7 அல்லது 8 செய்திகள் தான் அந்த 33லயும் சேர்ந்து இருக்கிற விஷயங்கள், வேற வேற செய்திகள் அல்ல. அப்போ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு ராஜாவை எடை போடுறோம், அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத. ஏன்னு கேட்டா அவர் ஒண்ணு சொல்ல வந்திருந்து அது வேற மாதிரியாக இன்டர்பிரட் ஆயிருக்கலாம்ல. ஆயிருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஆயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஆயிட்டு இருக்கு. அப்ப அதுக்குள்ள ஒரு புனைவுத்தன்மை வருதான்னு கேக்குறேன். நீங்க இப்போ அறம்ல ஜெயமோகன் எழுதுறப்ப நம்ம என்ன சொன்னோம்னா, ஒரு உண்மை கதைக்கு பின்னால இவர் ஒரு புனைவு கதை எழுதும் பொழுது அது எந்த அளவுக்கு நான் உண்மையை நம்புறது இல்லை அப்படின்னு எனக்கு தெரியற மாதிரி, கல்வெட்டுகள் இருந்ததை வச்சு இவங்க 1000 பக்கத்துக்கு ஒரு புத்தகம் எழுதுறாங்க, ஒரு 100-150 தொகுப்புகள் வருது அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது 33 கல்வெட்டுகள் தான். ஆமா.
இப்ப எல்லாருமே ஒரு சார்பு நிலை எடுத்து தனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோயிசத்தை வச்சு கொண்டாடுற மாதிரி மிகைப்படுத்தி எழுதப்பட்டதா இருக்கா அப்படிங்கறத கேட்கிறேன். இல்ல அதுக்கான அதுக்கான தேவை சாத்தியங்கள் என்ன? இருக்கும் தானே? அதுக்கான தேவை என்ன இருக்கு? ஒரே ஒரு தேவை எல்லா வந்து மதுரை காலகட்டங்கள்லயும் நீங்க எல்லா காலகட்டங்கள்லயும் வந்து இப்போ 23ஆம் புலிகேசியில சொல்றதுதான், நம்ம உன்னை பதிச்சு வச்சுட்டு போவோம், வருங்காலம் வந்து அதை நம்பும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு நம்ம எழுதுறதே அப்படிதானே இருக்கு. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது சரி ஒண்ணு, நம்ம எழுதுறது ஒண்ணா சரி இருக்குல்ல. இல்ல இவர் பேசுறதையும் இவர் எழுதுனதையும் நம்புறதுனால நமக்கு என்ன நஷ்டம்? லாபம் தானே. அறம் சார்ந்து செயல்படுங்கன்னு சொல்றது என்ன விதத்துல இல்ல தப்பு? அது ஒரு புனைவா நான் பார்த்துட்டு போறேன். இப்ப நான் வந்து இப்ப வேல்பாரி அதை படிச்சிட்டு இருக்கேன். கொண்டாடுறது. வேல்பாரிக்கும் பாரி மன்னனுக்கும் நேரடியான எந்த தொடர்பும் இல்லை. இவரு ஆமா அது ஒரு சான்று, அதாவது அதுக்கு ஒரு சாயல் இருந்திருக்கும். அதை வச்சு இவர் நிறைய எழுதியிருக்காரு. அவருடைய கற்பனையை பயன்படுத்தி, எழுத்து ஆற்றலை பயன்படுத்தி நிறைய எழுதியிருக்காரு. படிக்கிறக்கு அழகா இருக்கு, வெறும் 10 பாட்டு தானே நமக்கு இருக்கு. வேல்பாரியை பத்தி 10 பாட்டு தானே நம்மகிட்ட இருக்கிறது மொத்தம். அதுதான் கேட்கிறேன். அப்ப அதுல வந்து அந்த அழகியல்ல வந்து நான் மயங்குறேன். ஆனா அது முழுக்க உண்மையா இருக்கணும்னு நான் எடுத்துக்க வேண்டியது இல்ல. அதே போல இதையும் வந்து ஒரு அழகியலா மட்டும் எடுத்துக்கலாமா? இல்ல இது வந்து ஏன்னு கேட்டா நீங்க இது நீங்க நேரு வந்து அவருடைய இதில் எழுதுறாரு, ஹெச்ஜி வேல்ஸ் எழுதுறாரு. இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா திரும்ப இப்படி ஒரு மன்னன் நாங்க யாருமே யோசிச்சது இல்லை. சரி எதுக்குடா இவங்க எல்லாரையும் இவனை தூக்கி பிடிக்கணும்? இப்போ மதம் ஒருத்தரை தூக்கி பிடிக்குதுன்னா அதுக்கு பின்னணி இருக்கலாம், இந்த மதத்தை வளர்த்தணும் அந்த இவங்க எதையுமே வளர்த்த சொல்லலை. இவங்க திரும்ப பேசுகிறது என்னன்னா, இந்த மனிதன் இப்படி ஒருத்தன் வாழ்ந்தான், இவன் அதாவது மதசார்பற்ற ஒரு மனிதனாக ஒரு அரசனாக இருந்தான். அவன் பௌத்தத்தை பின்பற்றினா கூட அவன் ஒரு பௌத்த அரசனாக இல்லை. அரசர் பௌத்தத்தை தழுவினார், இல்ல அரசர் பௌத்தத்தை பின்பற்றினார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இருக்குது. இன்னும் சொல்ல 2003 வருஷத்துக்கு முன்னாடி மதத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்ததா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஏன் இல்லாம இருந்திருக்கும்? நீங்க வந்து புத்தருடைய ஏன் புத்தர் உருவாகிறாரு? வைதிக மதங்களுக்கு எதிராக தானே புத்தர் அதாவது புத்தர், மர்க்கலி, ஜைனர்களுக்கு மகாவீரர்ல இது மகாவீரர் இவங்க எல்லாம் உருவாகின கதையே வந்து பிராமண எதிர்ப்பு இயக்கம் தானே இது. அந்த வைதிக மதங்களுக்கு எதிரான ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்களுக்கு எதிரான மனிதர்கள் தானே. இந்த சடங்குகள் எல்லாம் வேண்டாம், இது எல்லாமே மறுக்கிறவங்க தான் புத்தர் அடிப்படையில் சொல்றாரு இதெல்லாம் தேவையில்லை, கடவுள் இல்லை, இது எல்லாமே அவங்க பேசப்படும். இது பெரும் போரா நடந்திருக்குது. மதம் ஒரு பெரும் போரா நடந்திருக்கு. அசோகர் ஒரு 34 கல்வெட்டுகள்ல கொடுத்துட்டு போன விஷயங்களை விட திருவள்ளுவர் வந்து ஆயிரக்கணக்கில் அதிகமா கொடுத்திருக்காருன்னு நம்புறேன். உண்மைதான். ஆனா அதுக்கு பின்னணியே அசோகர் தான் நான் நினைக்கிறேன். திருவள்ளுவருக்கு தகவல் கொடுத்து இதெல்லாம் எழுத சொன்னதே அவராக தான் இருக்கணும். நீங்க அதை படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அது அசோகரை முழுசா வாசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். இது எல்லாமே அங்கிருந்து வர்றதுதான், பௌத்த சமண மதங்கள்ல இருந்து நமக்கு இவருக்கு திருவள்ளுவருக்கு வர்ற விஷயங்கள் தானே. கல்லும் கொலையும் கரியும் வந்து சமூகம். இங்க சங்க இலக்கியங்கள்ல நீங்க எங்க சைவத்தை பத்தி பேசப்பட்டிருக்குது? முருகனுக்கு கறி கோழி படைச்சோன்னு தானே இருக்கு. இவரோட காலம் வந்து வரையறுக்கப்படாதது. திருவள்ளுவரோட காலம் வந்து 2000 ஆண்டுகள்னு சொல்றோம். ஒருவேளை திருவள்ளுவர் இருந்து அசோகருக்கு போயிருக்கலாமா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. அது வந்து சங்கம் மருவிய காலம். திருவள்ளுவருடைய காலங்கிறது சங்கம் காலம் முடிஞ்ச அப்புறம் வர்றது. நீங்க சங்க இலக்கியம்ங்கிறது வந்து வேற. அது பூராமே இந்த தமிழ் சார்ந்தது மட்டும்தானே? புரியல. சங்க இலக்கியம்ங்கிறது தமிழ் சார்ந்தது, இங்க தமிழ் மக்கள் சார்ந்தது மட்டும்தானே? ஆமா. அப்ப சங்க இலக்கியத்துக்கும் வடக்கு இருக்கிறதுக்கும் தொடர்பு இல்லாம கூட இருந்திருக்கலாம்ல. அது தொடர்பு இருந்ததுங்கிறது தான் சொல்றேன். நந்தர்களை பத்தியும் மோரியர்களை பத்தியும் அகநானூர்ல வருதே பாடல்கள் இருக்கு. இங்க மோரியர்கள் வந்தாங்க, நந்தர்கள் வந்தாங்கிறத. சரி, நம்ம தொடர்ந்து தனியா பேசுவோம், இங்க நேரம் ரொம்ப எடுத்துக்குவோம். சரி. இல்ல, நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, எப்படி அறம்ல வந்து ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு ஒரு கற்பனை புனைவுப்பட்டதோ அதே போல ஒரு 33 வச்சுக்கிட்டு மிகைப்படுத்தப்பட்ட புனைவாக கொண்டாட்டத்துக்குரிய ஒரு எழுத்துவன்மை மிகுந்த புத்தகங்களா தொகுத்து கொடுக்குறாங்களோ அப்படி நான் படிக்கல. நீங்க சொல்றதை வச்சு பாக்குறப்ப எனக்கு அந்த கோணத்திலே பார்க்க தோணுது. அதுக்கான அவசியம் இருக்கு இங்க. அதாவது பெரியவர்களையும் மூத்தவர்களையும் மதிக்க வேண்டியிருக்குது, மனிதர்களை மன்னிக்க வேண்டியிருக்குது, மனிதர்களை அன்பா நடத்த வேண்டியிருக்குது, மனிதர்களோட இன்னும் சொல்ல போனா சிறை கைதிகளை கூட அன்பா நடத்துங்க, அவங்கள வந்து அவமரியாதை செய்யாதீங்கிற மாதிரியான செய்திகள் கூட இதுல வருது. இது எல்லாமே இன்னைக்கான அவசியம் தானே. இதை பேசட்டுமே. அசோகர் பேசலினே வச்சுக்கோங்க, உங்க கணக்குப்படி மிகைப்படுத்த செய்தியாவே இருக்கட்டுமே. ஓகே, இல்ல நல்ல செய்திகள் எடுத்துக்கலாம். திருக்குறள் எடுத்துக்கிற மாதிரியாதான். அதுதான். ஆனா அவ்வளவு குறைவா இருக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப மிகைப்படுத்தி பிரம்மாண்டமா பேசுறோமோ அப்படின்னு தோணுது. இல்ல அதுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கு
நீங்க ஏன்னா நமக்கு உண்மையை சொல்ல போனா நான் இப்ப சமஸ்கிருதம் கத்துக்கலாமான்னு ஒரு இந்த பிராமி எழுத்துக்களை போய் கத்துக்கலாமாங்கிற ஆசையும் வந்திருக்குது எனக்கு. ஏன்னா ஒரிஜினல்ல படிச்சு பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இப்ப தேடல் வருது எனக்கு. ஏன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியல. இவன் சொல்றது உண்மையா? இப்ப இது வந்து ஒரிஜினலா நீங்க சொல்ல போனா பாலி பிராகிருதத்துல எழுதப்பட்டு அது வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டு அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு தான் நம்ம இப்ப தமிழ்ல பேசிட்டு இருக்கோம். மூலம் எப்படி இருந்ததுன்னு எனக்கும் தெரியாது. அதை படிக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. அந்த ஒருவேளை அது ஒலி குறிப்பா இருந்தா கூட அதுக்கு பொருள் சொல்லிடலாம். எழுத்தா இருக்கும்போது அந்த எழுத்துக்களை இன்னைக்கு பயன்பாட்டுல இல்லாத எழுத்து தானே. இப்ப நீங்க 3ஆம் நூற்றாண்டுல தமிழ் எழுத்துக்களை நம்மளால படிக்க முடியாது இல்லையா? அது மாதிரி எனக்கு தெரியல. அது ஒரு சிக்கலான விஷயம் தான். ஆனால் இது வந்து ஒரு நீங்க புனைவுன்னு எடுத்துக்கிட்டா கூட இது ரசிக்கக்கூடிய புனைவா இருக்கு. நீங்க எப்படி வேல்பாரியை பிடிக்கிறீங்களோ அப்படி கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தப்பு ஒண்ணும் இல்லை. எல்லா வரலாறுகளுமே ரசிக்கக்கூடிய புனைவுகள் தான். வரலாறுடைய சுவடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த காலகட்டத்துல அவங்க பாட்டுக்கு என்னத்தை எழுதி வச்சாங்களோ எழுத சொன்னாங்களோ அப்படித்தானே தீர்மானிக்கப்பட்டது எல்லா வரலாறு. நம்ம 20 ஆண்டுகளுக்கு முன்னால பார்த்தோம்ல, ஒரு உதாரணம் சொல்லுவோம்ல திரும்ப திரும்ப, ஊழலுக்கு எதிராக நெருப்பு போன்ற ஒரு உதாரணம் சொல்ற மாதிரி தான் இதுவும். சொல்லொன்று செயலொன்றுமாவும் இருக்கலாம். அதுல இருக்க நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறேன். ஆனா அது இல்ல அவரு எந்த இடத்துலயும் தன்னை பெருமிதப்படுத்திக்கல, தன்னுடைய குடும்பத்தை பெருமிதப்படுத்திக்கல, தன்னுடைய டைனாஸ்டி அவர் எதுவுமே பண்ணலைங்க. அவர் பாட்டுக்கு வந்து கல்வெட்டுல போற போக்குல 34 கல்வெட்டுல 33 கல்வெட்டுல என்னத்தை எவ்வளவு பெருசா எழுதி வச்சிட முடியும்? ஒரு 100 பக்கத்துக்கானது எழுதி வச்சிருக்க முடியுமா இருக்கலாம். அவ்வளவுதான். அவர் வந்து வாழ்வியல் நடைமுறைகளாக உத்தரவுகளாக சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு வந்து அதை மையப்படுத்தி புனையப்பட்டது எல்லாமே கம்பி கட்டுற கதைகளா இருக்குமோ அப்படின்னு மட்டும் கேட்கிறாரு. இல்ல இவங்க இதுல கதையே சொல்லல. இவங்க அந்த வரிக்கு வரி பொருள் தான் சொல்றாங்க. இவங்க வந்து ஏன்னா பௌத்த இலக்கியங்கள்ல தான் கதைகள் உண்டு. நீங்க வந்து அந்த இதுல அசோகவதனம் தீபவம்சத்திலாம் கதை உண்டு. அசோகர் இப்படி பிறந்தாரு, இப்படி வளர்ந்தாரு, அதனால சண்டைக்கு போனாரு, சின்ன பையனா இருக்கும் போதே பெரிய ஆளுகள் எல்லாம் கொண்டுட்டாரு, இப்படிலாம் நிறைய கதைகள் இருக்கு. ஆனா இங்க கதைகளே பேசப்படல. ஒவ்வொரு கல்வெட்டையும் தனித்தனியா பிரிச்சு இந்த கல்வெட்டுல இந்த மாதிரி எழுதியிருக்கு, இதுக்கு என்ன பொருள், இது மூலமா நான் இப்படி ஒரு ஆளை பாக்குறேன். இந்த அசோகருங்கிற ஒரு மனுஷனை நான் எப்படி பாக்குறேன்னா எழுத்துக்கள் மூலமா. இப்ப உங்க எழுத்துக்கள் மூலம் தானே நீங்க அடையாளம் எனக்கு. கதிருங்கிற அடையாளம் அந்த எழுத்து மட்டுமே நான் இல்ல. அந்த எழுத்து மட்டுமே நான் இல்ல. நீங்க கற்பனை பண்ணிக்கலாம். அந்த எழுத்தை வச்சு என்னோட 4 வரைக்கும் நீங்க 40 பக்கம் எழுதலாம். ஆனா அது மட்டுமே நானா இருக்க முடியாது இல்ல. இல்ல அது நீங்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா இணையதளமும் உங்களுக்கு ஃபாலோ பண்ற 40,000 30,000 பேத்துக்கும் நீங்க யாருன்னா அந்த எழுத்து தானே. தனிப்பட்ட முறையில நீங்க உங்களை நெருங்கி பார்த்து கூட இருக்க மாட்டாங்க பல பேர். அப்ப அவங்க உங்களை எப்படி பாக்குறாங்க? அவங்க அந்த எழுத்துக்கள் மூலமா தானே பாக்குறாங்க. இந்த எழுத்துக்கள் ஒரு உங்களுக்கான உருவத்தை அந்த எழுத்து தானே கொடுத்துருக்கு. இதுல என்னன்னா, இதுல வந்து இப்ப 30,000 40,000 பேர் ஏதோ ஒரு வகையில எழுத்து வழியா நேரடியா பாத்துட்டாங்க. இது 23 நூற்றாண்டுகளுக்கு முன்னால கொடுக்கப்பட்ட 34 கல்வெட்டுகளை வச்சுக்கிட்டு இவங்க வால்யூமா போடுறப்போ என்ன ஆகுன்னா அந்த இன்டர்பிரேஷன் இருக்குமோ அப்படின்னு பாக்குறேன். அவங்க பிடிச்ச மாதிரி புனிதப்படுத்தலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல பாக்குறாங்க. அதாவது சமூக ரீதியா ஒருத்தர் பாக்குறாரு, ஒருத்தர் அரசியல்வாதியா பாக்குறாரு, ஒருத்தர் வந்து பௌத்த மன்னரா பாக்குறாரு, ஒருத்தர் இந்துத்துகளுக்கு எதிரானவரா பாக்குறாங்க, ஒருத்தர் வந்து வேற, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித பார்வை தான். இது எல்லாமே வந்து இதுன்னு சொல்ல முடியாது. ஒரே விஷயத்த பேசுதுலாம் சொல்லல நான். எல்லாமே வேற வேற. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு தொகுப்பு எழுதுனா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆமா 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 அது மாதிரிதான் கிட்டத்தட்ட. ஒவ்வொருத்தருடைய ஆங்கிள் ஒரு பார்வை தான். ஓகே ஓகே, தேங்க்யூங்க, தேங்க்யூ. நன்றிங்க கதிர். அடுத்து வேறு யாராவது கேள்வி இருந்தா வாங்க. நீங்க பேசும் பொழுது எனக்கு பள்ளிக்கூடத்துல படிச்சப்ப அசோகரை பத்தி நிறைய படிச்சிருக்கோம். அசோகர் மரமணத்தார் இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் நிறைய கடந்து வந்திருக்கோம். அவர் அறம் சார்ந்த விஷயங்களை வந்து அப்பவே நிறைய சொல்லியிருக்காருன்னு நம்ம புத்தகங்கள்ல படிச்சிருக்கோம். அது 200 வருஷங்களுக்கு முன்புதான் இந்த புத்தகம் கிடைச்சி வந்திருக்குன்னு சொன்னீங்க. அப்ப நம்ம ஒரு வரலாற்று வச்சு சொல்லி நடத்திட்டு இருக்கோம். ஆனா இப்ப ஏன் நம்ம வந்து பின்பற்றாம போயிட்டோம் அப்படிங்கறதுதான் கேள்வியா இருந்துச்சு சொல்றப்போ. அக்கா கொஞ்சம் வாய்ஸ் பக்கத்துல வந்து பேசுங்க. கேட்கலையா அப்ப நான் பேசுறது எதுவுமே? இல்ல அசோகர் பத்தி நம்ம வரலாற்று புத்தகங்களையும் நம்ம படிச்சிருக்கோங்க. ஆனா அந்த அறம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே
அப்போ படிச்சுட்டு இருந்துட்டு நம்ம தொடர்ந்து ஏன் விட்டுட்டோம், அதை கடைபிடிக்காம விட்டுட்டோம். இப்ப திருவள்ளுவரை பத்தி பேசுறோம், அவர் அறம் சார்ந்து குறள்ல இருக்கக்கூடிய அத்தனையும் நம்ம எடுத்துக்கிறோங்க. இப்ப நீங்க திரும்ப சொல்றப்ப அப்ப படிச்ச விஷயங்கள் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வருது, அதனால கேட்டேங்க. இல்ல, அசோகர் வந்து 2 விதமான எழுத்துக்கள். ஒண்ணு அதிகாரிகளுக்கு மரம் வெட்டுங்க, குளம் வெட்டுங்க, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, கைதிகள் அன்புடன் நடத்துங்க, சிறை கைதிகளுக்கு கூட மன்னிப்பு கொடுங்க, இப்படி அவங்களுடைய நிர்வாகம் சார்ந்து சில விஷயங்களை பேசுறாரு. ஆனா வரி வசூல் சம்பந்தமா எந்த விஷயமும் அவர் பேசல. மக்கள் நலன் பத்தி மட்டும் பேசுறாரு. வருமானம் எப்படி வந்துச்சு, அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட், அதை பத்தி எல்லாம் எந்த இடத்துலயும் இல்லை அப்படிங்கிறது தான் இவங்க ஆலிவலோட கருத்து. அப்போ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்களுக்கான சிந்தனைகள். மக்களை வந்து இப்படி எல்லாம் நீங்க நடந்துக்குங்கன்னு சொல்றாரு. அதுவும் எப்படி சொல்றாருன்னா, நீங்க இப்படி நடந்துகிட்டா அசோக பிரியதர்சிக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியா சொல்றாரு. அதுல வந்து உயிர் பலிகள் வேண்டாம், விலங்குகளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க, அப்புறம் வந்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்த மனிதர்கள், இவங்க கூட எல்லாம் நெருக்கமா இருங்க, யாரு கூடயும் சண்டை சச்சரவு பண்ணிக்காதீங்க, அடுத்தது வந்து மூத்தவங்களையும் பெரியவங்களையும் மதியுங்க. இது மட்டும் தான் சொல்றாரு. அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதுல குறிப்பிட்ட சில விஷயங்கள் தான் அங்க உறுத்தலா இருக்குது. என்னன்னு கேட்டால், எல்லா மதத்தினரையும் மதியுங்கள், எல்லாருடைய நம்பிக்கைகளையும் மதியுங்கள்னு அவர் சொல்றாரு இல்லையா? அதை நம்ம ஃபாலோ பண்றோம்னா அது தனிப்பட்ட முறையில் நம்ம ஃபாலோ பண்ணதான் செய்யறோம். ஆனால் அரசுகள் அதை செய்தா அப்படிங்கிற கேள்வி கேட்டா அது இல்லை. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொல்றாரு. இப்போ உலக போர் வரும்னு கொஞ்ச நாள் முன்னாடி கூட நம்ம எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். அப்ப அவர் சொல்றாரு, அந்த போர் வந்து எவ்வளவு பெரிய துயரமானது. அந்த இன்னும் சொல்ல போனா ரமிலா தாப்பூர் சொல்லுவாங்க, அசோகர் கலிங்கத்தின் மேடு படையெடுத்தார், கலிங்க போர்ல 1,00,000 பேர் செத்து போனாங்க, 1,00,000 பேர் இடம்பெயர்ந்தார்கள். அந்த இதை வந்து அசோகருடைய எழுத்து மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்குதே ஒழிய வேற வரலாற்றுல எந்த இடத்துலயும் இது பதிவு செய்யப்படலை. பௌத்த நூல்கள்லயோ எந்த சமண சமய இல்லை எந்த நூல்கள்லையும் நம்ம கிட்ட கிடையாது. அசோகரே அவரு ஓன் டிக்ளரேஷன், நான் வந்து கலிங்கத்துல சண்டை போட்டேன், அந்த சண்டையில வந்து இவ்வளவு பேர் செத்து போனாங்க, இதுக்கு நான் பிரியதர்சி ரொம்ப துயரப்படுறாரு, அவரு ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடியும் இருக்கிற அந்த வலியை உணர்றாரு, இப்படின்னு அவரை பத்தியே குறை சொல்லிக்கிறார். அது தன்னை மன்னிப்பு கேட்கிற துணியில பேசுறாரு. அந்த டோன் நம்ம சொல்றோம் இல்லையா, என்ன சொல்றது, அதை வந்து எழுத்து நடை அல்லது அந்த துணி, நம்ம என்ன துணியில நம்ம பேசுறோம்னு சொல்லி அப்படி அந்த ஒரு மன்னிப்பு கேட்கிற துணியில அந்த கல்வெட்டு இருக்கிறதாக மொழிபெயர்ப்பாளர்கள் சொல்லுகிறார்கள். நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். மற்றபடி அவர் வந்து ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அதிகாரிகளுக்கும் சொல்றாரு, மக்களை பார்த்துக்கோ, மக்களுக்கு அதை செய்ய, மக்களுக்கு இதை செய்ய, மக்களை வந்து சிரமப்படுத்தாதீங்க, இப்படி நமக்கும் சொல்றாரு, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணிக்காதீங்க, எல்லாருடைய அன்பா இருங்க, இது மரம் வெட்டுங்க, குளம் வெட்டுங்க, ஒவ்வொரு 25 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல சத்திரம் கட்டுங்க, இது எல்லாரையும் தன்னுடைய அதிகாரிகளுக்கு போடுற உத்தரவு தான். அந்த உத்தரவையும் அவர் என்ன சொல்றாருன்னா, கல்வெட்டுல எழுதுங்க. அப்போ யாராவது பார்த்துட்டு போய் கேட்பான், ஏன்டா இப்படி எழுதியிருக்கிறாருல, நீ ஏன் செய்யலன்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதுக்காகவாவது அவர் அதை செஞ்சிருப்பாரோ அப்படின்னு கூட தோணுச்சு. ஆனால் தன்னுடைய எல்லா உத்தரவுகளையும் வந்து கல்வெட்டுகள்ல எழுத சொல்லியிருக்கிறார். இது மேஜரான விஷயம் இந்த 2 தான். அதிகாரிகளுக்கான ஒண்ணு, நமக்கான ஒண்ணு. நமக்கான ஒண்ணு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அதிகாரிகளுக்கானதை அதிகாரிகள் பின்பற்றுறாங்களாங்கிறது தான் இங்க இருக்கிற கேள்வி. மற்றபடி அதுல பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. சரிங்கண்ணா. ஏன்னா திருஞான சம்பந்தரும் வந்து அப்பர் நினைக்கிறேன், அவருதான் சத்திரங்கள்லாம் வச்சு அப்பர் மடம்னு சொல்லி நிறைய இடத்துல இருந்ததா நம்ம படிச்சிருக்கோம். சொல்றப்ப அதெல்லாம் ஆமா, அது வந்து அவர் அதிகாரிகளுக்கு போட்ட உத்தரவு, இதெல்லாம் வந்து செய்யுங்க, இதை பண்ணுங்க, மரம் வெட்டுங்க, குளம் வெட்டுங்க, விலங்குகளுக்கான மருத்துவத்துக்கு தேவையான செடி கொடிகள், அந்த மூலிகைகளை எல்லாம் வளர்த்துங்க, ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இந்த மூலிகை செடிகளை வளர்த்துங்க, மனிதர்களுக்கான வைத்தியங்களுக்கான மூலிகைகளை வளர்த்துங்க, இப்படி அவர் அவங்களுக்கான செய்தியா தான் சொல்றாரு. நமக்கான செய்தியா அவர் எங்கேயும் பேச, நமக்கான செய்திகள் வேற, இந்த ஒரு 4-5 விஷயம்தான். மற்றபடி அவரோட அதிகாரிகளுக்கு சொல்றாரு. ஆனா அதையே வந்து உத்தரவா ஒரு செவுத்துல எழுத சொல்றாரு. அதுதான் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம். இது வரைக்கும் இப்ப பின்னாடி வரைக்கும், அது அசோகர் காலத்துக்கு பிற்பட்டு நமக்கு இந்த நாயக்கர் காலம் வரைக்கும் நமக்கு கல்வெட்டுகள் கிடைக்குது. எல்லா கல்வெட்டுலயும் நான் அவனை ஜெயிச்சேன், இவனை ஜெயிச்சேன், எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, இப்படிதான் பேசிட்டு இருக்கிறோமே ஒழிய என்னுடைய பெருமைகள்லாம் பேசியிருக்கிறேன். அப்புறம் தானம் கொடுத்தது பேசியிருக்கேன், இந்த கோயிலுக்கு இவ்வளவு தானம் கொடுத்தேன், அவனுக்கு இவ்வளவு தானம் கொடுத்தேன். இங்க வந்து இவர் ஒரே ஒரு இடத்துல தான் தானம் கொடுத்ததை பத்தி பேசுறாரு. அது வந்து புத்தர் பிறந்த
ஊர்ல வந்து வரி விலக்கு கொடுக்குறாரு. அது ஒரே ஒரு கல்வெட்டு தான் நமக்கு அவர் சொன்னதுல இது சம்பந்தமா இருக்கு. மற்ற இடத்துல எந்த இடத்துலயும் அவர் பேசல. ஆச்சரியமான விஷயம், தன்னை பத்தி எங்கேயும் பேசிக்கல, தன்னை பெருமிதப்படுத்த சொல்லி பேசல. அது இது எல்லாமே இல்லை. அவன் சொல்ல வந்த ஒரே விஷயமே மக்கள் நலன், மக்கள் நலன், மக்கள் நலன், அறம். இது இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அதை மாற்றிய கல்வெட்டுகள் இல்லை. ஆனா இதுல இன்னொரு குறையும் சொல்லப்படுது. பேராசிரியர் மார்க்ஸ் ஒரு குறை சொல்லுவார். அப்ப அசோகர்கிட்ட குறையே இல்லையா அப்படின்னு கேட்டால், அவர் பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடவே இல்லை, அதை பத்தி பேசவே இல்லை. எல்லாத்துக்கும் ஆண்களுக்கு தான் சொல்றாரு எல்லா விஷயங்களையும். அதை பத்தி இன்னும் விரிவா நம்ம பேசினாதான் தெரியும். எனக்கு படிச்சாதான் தெரியும். எனக்கு அதுல பெருசா நான் அதை முழுசா படிக்கவும் இல்லை. ஆனா பேராசிரியர் மார்க்ஸ் சொல்லுவாரு, பெண்கள் குறித்து அவர் பெருசா எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி அவர்கிட்ட பெரிய குறைகள் நான் பார்க்கல. அப்பயே அவர் அவ்வளவு தெளிவா இருந்திருக்காரு. இல்ல அது ஆண் சமூகமா இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இவங்க அதாவது தாய்வழி சமூகம்ங்கிறது வந்து அதுக்கும் ரொம்ப முற்பட்ட காலமா இருந்திருக்கலாம். செலுக்கஸ் நிக்கோடர் காலம் 2300 கிமுங்கிறதெல்லாம் கிமு 2-3ஆம் நூற்றாண்டுங்கிறது எல்லாமே ஆண்வழி சமூகமா மாறின காலகட்டம் தானே. நம்மகிட்ட ராணி கிடையாதுல்ல அப்பெல்லாம். வரலாறுலயும் நம்ம ராணியை பார்த்தது இல்லையே. நமக்கு தெரிஞ்சு மங்கம்மாள் தான் ராணின்னு நினைக்கிறேன் கடைசியா. அப்படி இருந்திருந்தா பெண் அடக்குமுறை சார்ந்த வழிமுறைகள் விதிமுறைகள் சில சொல்லி இருந்திருக்கு வாய்ப்பு உண்டு. இருந்திருக்கலாம் போது. ஆனா அப்படி எதுவும் சொல்லல அவர், அதையும் சொல்லல. அதை பத்தியே பேசல. ஆண்களுக்கு தான் உத்தரவே போடுறார். ஆண்கள் இப்படி நடந்துக்கணும், அது குறிப்பாவே சொல்றார். ஆண்கள் இப்படி நடந்துக்கணும், ஆண்கள் இதை செய்யணும் அப்படின்னு குறிப்பிடுறார். நன்றிங்க. ஆனா நீங்க எழுதினப்ப ஒரு இது போட்டிருந்தீங்க, தமிழ்நாடு கேரளாவுக்குள்ள அவர் வரல அப்படிங்கிற மாதிரி. அது என்ன காரணத்தினால கீழே அவங்க சவுத் இந்தியாவுல வரலன்னு நினைக்கிறீங்க? இல்ல அது பெரும்பாலும் நீங்க தென்னிந்தியாவை வந்து அவர் சொல்றாரு, என்னுடைய நண்பர்கள்னு சோடகர்னு சொல்றாங்க. சோழர்னு நம்ம சொல்றது அவங்க சோடகர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாண்டியர்கள் சோழர்களுக்கும் நான் என்னுடைய ஆட்களை அனுப்பிச்சு பௌத்தத்தை பரப்புனேன்னு சொல்றாரு. அதனால நட்பு நாடுகளா இருந்ததுனால இல்லையான்னு தெரியல. ஆனால் கிருஷ்ணா ஆற்றுக்கு கீழே இருக்கிற பகுதிகளில் பெரும்பாலும் யாரும் வந்த மாதிரி தெரியல. டெக்கான் பிளாட்டோங்கிற அந்த புவியியலை புரிஞ்சுக்கிட்டோம்னா, நீங்க தக்கான பீடபூமின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அங்கிருந்து வரும்போது நீங்க மகாராஷ்டிரா வழியா கர்நாடகத்துக்குள்ளதான் வர முடியும் வழியா, நேரடியா இன்னைக்கு இருக்கிற ஹைதராபாத் வழியா விஜயவாடா வழியா கீழே இறங்க முடியுமான்னு தெரியல. எனக்கு அப்படி யாரும் வந்த மாதிரியும் எனக்கு தெரியல. ஒண்ணு ஒரிசாவோட பக்கத்துல இருந்து கிழக்கு கடற்கரையில வர முடியும், அல்லது மேற்கு கடற்கரை வழியா வந்திருக்கணும். இப்படிதான் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கர்நாடகா பிற்காலத்துல இங்க ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல கூட நமக்கு வந்து மைசூருக்கு கீழே தான் நம்ம எல்லாருமே இருந்தோமே வழிய, மதராசே மைசூர் சமஸ்தானத்துக்கு கீழே இருந்த விஷயம் தானே. ஆனா குறிப்பிட்ட மாதிரியான காரணம் எனக்கு தெரியல. ஆனா அதுல அவங்க இல்ல. நம்ம ஆறு வந்து ஒரு முக்கிய காரணம் நினைக்கிறேன். துங்கபத்ரா ரிவர் ஆகட்டும் வந்து கிருஷ்ணா ரெண்டுமே இல்லைங்களா? ஏன்னா இங்கிருந்து இவங்க போகையிலையும் துங்கபத்ரா ரிவர் கிராஸ் பண்ணி போறதுதானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்ட். அதான் அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம். இப்போ நீங்க கொங்கு மண்டலத்துல கூட சொல்லுவாங்க பெரும் போர்கள் இங்க நடந்ததே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட போரே நடந்தது இல்லைன்னு கூட சொல்லலாம். என்ன காரணம்னா இந்த பக்கம் வந்து நமக்கு நொய்யலாறு, அந்த பக்கம் காவேரி ஆறு, பின்னாடி பூரா மலை தொடரு. இதுக்குள்ளார இவன் ஏன்டா இந்த ஆற்றை தாண்டிட்டு போய் இவங்கள்ட்ட சண்டை போட்டு நினச்சி விட்டுட்டு போயிட்டாங்களான்னு தெரியாதுன்னு சொல்லி கேள்வி பேசுவோம் நம்ம. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து வேற எந்த பகுதிகளுக்கும் இல்லாதது இந்த மேற்கு மண்டலத்துக்கு இருக்கிற அட்வான்டேஜ். அது பெரும் போர்கள் இங்கே நடந்தது. அதுக்கு இந்த ஆறுகள் அரணா இருந்தது காரணமா இருந்திருக்கலாம் ஒருவேளை, தெரியல எனக்கு. சொல்றேன் ஒரு. அப்புறம் இதுக்கு அவங்க வந்து இந்தியா ஃபுல்லா எடுத்தாங்க அப்படிங்க. அப்போ இந்தியாவுக்கான பேரு வந்து பாரத தான் இருந்துச்சுங்களா இல்ல வேற என்ன மாதிரி இருந்துச்சு? அப்படியான பேரே கிடையாது அதுக்கு. கிடையாது. அது ஆசியா மைனர், மத்திய ஆசியா, இப்படி ஆசியாங்கிற பேரை வச்சு அதெல்லாம் நம்ம பின்னாடி நாம கொடுத்துக்கிட்ட பேர் தான். பங்களாதேஷும் பாகிஸ்தானும் காந்தாரமும் ஆப்கானிஸ்தானும் அது உண்மையை சொல்ல போனா கிரேக்க சேர்ந்துடும். நீங்க அலெக்சாண்டர் வந்து காந்தாரத்து வரைக்கும் வந்துட்டாருன்னு சொன்னா நீங்க தானாவே வந்து இதா அது கிரேக்க பூமி ஆயிடுது இல்லையா. அப்புறம் நீங்க போய் ஜெயிச்சுட்டு வந்தா அப்புறம் நீங்க மௌரிய பேரரசு ஆயிரும். அப்புறம் மௌரியர்களுக்கு வந்து காரவேலர் கைப்பற்றினா காரவேலர் ஆயிடுவாரு, அது காரவேலர் பூமி ஆயிடும். ஓகே, அந்த மாதிரி மூவேந்தர்கள் பூமியே அப்படித்தானே. சேர சோழ பாண்டியர்கள்னு நம்ம ஸ்பெசிபிகேஷன் சொன்னாலும்
அது இவன் அவனை பிடிச்சிக்கிட்டா மொத்தமும் பாண்டிய பூமி ஆயிரும், அவன் இவனை பிடிச்சிக்கிட்டா மொத்தமும் சேர பூமி ஆயிரும். அப்படித்தானே இருந்தது. இது சுதந்திர இதுல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தான் இது தனியா பிரிச்சு இது இருந்திருக்கணும். உண்மையை சொல்ல போனா நாவலந்தீவு இப்ப ராஜராஜ சோழன் காலத்திலேயே நீங்க நாவலந்தீவு ராஜராஜ சோழனோட பூமி தானே, கம்போடியா ராஜராஜ சோழன் தானே, ஸ்ரீலங்கா ராஜராஜ சோழனுடைய ராஜேந்திர சோழனுடைய பூமி தானே. அப்ப சோழ நாடுன்னு சொல்லிக்க முடியுமா நம்ம? அது அந்த வரைமுறை பின்னாடி தான் வருது. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. நன்றிங்க கிறிஸ். நன்றிங்கண்ணா. அண்ணா வணக்கம்ண்ணா. பிரதீபா. வணக்கம். அண்ணா எனக்கு ஒரு கேள்வி இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு தாட்டு. இப்போ அசோகர் வந்து அவரு போரெல்லாம் பண்ணி அவ்வளோ பேர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு என்லைட்மெண்ட் கிடைச்சிருக்கு, ரியலைசேஷன் வந்திருக்கு. சோ இது வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு சம்பவத்தினாலதான் அவர் மாறினாரே. சோ அவர் வந்து முதல்ல இருந்தே வந்து இஸ் நாட் அ கிரேட் இது எல்லாம் யோசிச்சு தன்னோட வாழ்க்கை முறையே முதல்ல இருந்தே வந்து அந்த மாதிரி அவர் லீட் பண்ணியிருந்தாருன்னா அவர் எல்லாருக்கும் இந்த மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றத வந்து அவரு பண்ணிருக்க முடியும். பட் ஒரு ரியலைசேஷன் வந்தாதான் இந்த மாதிரி ஆகுறாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு தாட். அப்படியானா அவர் சாமியார் ஆயிடுவார், கடவுள் ஆயிடுவாரு. நீங்க புத்தரா பொறுக்கல இல்ல, சித்தார்த்தம் தானே புத்தகம் மாறுறாரு. எல்லாருக்கும் அவருடைய இந்த கொள்கைகள் எல்லாம் பல தேசத்துக்கும் அனுப்பிச்சு இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கன்னு அனுப்புறாங்க. இதெல்லாம் அவங்க எப்படி ரிசீவ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத என்னோட ஒரு தாட்டா இருந்தது. இல்ல, அவங்களுக்கு கிரேக்க தொடர்பு இருந்தது. ஏன்னா செலுக்கஸ் நிக்கேடருடைய உறவுல இருந்தவரை சந்திரகுப்த மௌரிய கல்யாணம் பண்ணிக்கிறார். இவரோட தாத்தா அசோகருடைய தாத்தாவுக்கு வந்து செலுக்கஸ் நிக்கேடரோட உறவு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறதா பேசப்படுது. அப்படிங்கும்போது கிரேக்க நாடுகளோட அவருக்கு தொடர்புகள் வருது. கிரேக்கத்தை ஒட்டி எங்க பின்னாடி இந்த கிரேக்க நாடுகள் எங்கெங்கெல்லாம் பரவி இருந்ததோ அங்கெல்லாம் போகுது. அதுல ஒரு கல்வெட்டு இருக்குது. ஐரோப்பாவில் யார் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க அவங்களோட அவைக்கு இவர் அனுப்புறாரு. அவங்க ரிசீவ் பண்ணானா அதை பப்ளிஷ் பண்ணானான்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இவர் அதை கல்வெட்டுல பொறிக்கிறார், நான் இந்த ராஜாவுக்கு எங்க ஆள் மூலமா சொல்லி அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அது அங்க அவர் பரப்பப்பட்டிருந்தா அது ஒருவேளை இன்னைக்கு வரைக்கும் அங்க எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா கீழத்தேய நாடுகள்ல மட்டும்தான் இருக்க ஒழிய மேற்கத்திய நாடுகள்ல நமக்கு அந்த இது இல்லை. பௌத்தம் பரவலையே பெருசா யாரும் எழுதலைங்களா அத பத்தி? ஜஸ்ட் அது மேபி நான் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அத அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு என்ன தோணி இருக்கும், அவங்களுடைய கல்ச்சர் வேற, எங்களுடைய இல்ல நம்ம கிட்ட இருக்கிற ரெக்கார்டே அசோகர் கல்வெட்டு தானே. நம்ம இவர் சொல்றாரு, நான் இன்னால ஆள் அனுப்பிச்சு இந்த ஊருக்கு போய் பார்த்துட்டு வர சொன்னேன், இந்த ஊருக்கு ஜம்பு தீவுக்கு ஒருத்தர் அனுப்பிச்சேன், இந்த ஊருக்கு ஐரோப்பாவில் குறிப்பிட்ட பகுதிகளை சொல்லி இங்க நான் ஆள் அனுப்பிச்சேன், கிரேக்கத்துக்கு இங்க ஆள் அனுப்பிச்சேன், ஏதன்ஸுக்கு நான் அனுப்பிச்சேன் அப்படிங்கிறாரு. இந்த எழுத்துக்கள் இருந்தா நம்ம பாக்குறோம். அப்போ அதுல குறிப்பிடப்படுற பேரும் அவர் வாழ்ந்த காலகட்டமும் மேட்ச் ஆகிறத பார்த்துட்டோம் நம்ம. இந்த ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, அசோகர் எந்த ராஜா ஐரோப்பாவில் இருந்தார்னு பேர் குறிப்பிடுறாரோ அந்த காலகட்டத்தில் அவர் இருந்தார். அவருடைய ஆட்சி காலமும் அசோகர் ஆட்சி காலமும் சமகாலம்ங்கிறதையும் உறுதிப்படுத்துறாங்க. அப்போ இவர் அனுப்பிச்சாருங்கிற விஷயம் உண்மைதான். இவர் அமிச்சாரா, நிஜமாவே அமிச்சாரா இல்ல சும்மா நாச்சு எழுதிட்டாரான்னு கேட்டா அதுவும் நமக்கு தெரியாது. ஆனா இவர் சொல்றாரு, நான் இந்த தர்மத்தை வந்து பரப்புறதுக்காக நான் தூதுவர்களை அனுப்புறேன் எல்லா நாடுகளுக்கும், நட்பு நாடுகளுக்கும், எல்லா நாடுகளுக்கும் அனுப்புறாரு. அவரு ரிசீவ் பண்ணாங்களா, அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. பண்ணியிருந்தா தான் இதெல்லாம் வளர்ந்துருக்குமே. அது அப்படி ஒன்றும் பெருசா வளரலைங்களே. ஓகேங்கண்ணா, ஓகேங்கண்ணா, தேங்க்யூங்கண்ணா. ஒரு கேள்விங்கண்ணா, இந்த கிழதோய நாடுகள்ல அசோகரோட ஆட்சி காலத்துல வந்து இங்க வெஸ்டர்ன் இதுல எம்பையர்ல வந்து ரோமன் கிரேக்கம் இங்க வந்து ஆட்சி செஞ்சது யாருங்கண்ணா அந்த டைம்ல? அசோகர் காலத்திலயா? ஆமாங்கண்ணா. அது குறிப்பிடுறாரு அவரு. ஐரோப்பா முழுக்க நான் அந்த போட்டோ அனுப்புறேன், எனக்கு அது பெயர்கள் சரியா நான் அந்த இந்த பெயர்கள் ஞாபகத்துக்கு வரல. ஆனா ஒரு கல்வெட்டுல அந்த செய்தி இருக்கு, அவர் யாருக்கு அனுப்பிச்சாரு, அப்ப யார் ரூலிங்ல இருந்தான்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் இருக்கு. அந்த ஒரு தூண்ல வந்து அந்த செய்திகள் இருக்கு. நான் அனுப்புறேன் உங்களுக்கு நாளைக்கு. சரிங்க. வேறு இவருக்காக கேள்வி இருந்தா வாங்க, வாருங்கள்.
இது வரவேற்புரைக்கு போயிடலாங்களா? அடுத்த டிஸ்கஷன் நன்றி உரை. சரி, நன்றி உரை. சாரி, மிக அற்புதமான ஒரு உரை நிகழ்த்திய அண்ணன் அரூர் அண்ணா அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக எங்களுக்கு ஒருங்கமைத்து கொடுத்த தலைவர் கேப்டன் மைதிலி அவர்களுக்கும், செயலாளர் உமா மகேஸ்வரி அவர்களுக்கும், பொருளாளர் சக்தி பிரகாஷ் அவர்களுக்கும் மிக்க நன்றி. மற்றும் படைப்பு குழு, வாசலின் வழிகாட்டுதல் குழு மற்றும் அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ், இன்னைக்கு இதில் பங்கேற்ற அனைவருக்கும் இந்த குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் வரும் வாரங்களில் வரும் நிகழ்வு அனைத்துக்கும் உங்களோட முன்னெடுப்பு எடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றி, வணக்கம். ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிருக்கேன்.